படம் ஃப்ளாப்பே இல்ல மலேசியால. எல்லாமே ஹிட்டு. எங்களுக்கு பில்லா 2வும் ஹிட்டு. எங்களுக்கு எண்ணி எறிந்தாலும் ஹிட்டு. விஎம் வந்து விஎம் ஹிட் ஆனதுக்கு ஒரே காரணம் வந்து 2 வருஷம் படம் வராதனால காஞ்சு போய் கிடந்தாங்க. ஓகேயா? அதுவும் தைப்பூசம் டைம்ல விட்டதே ஒரு பெரிய நெகட்டிவா போச்சு ஆமா. எங்களுக்கு. அப்படி இல்ல ப்ரோ. ரொம்ப தமிழ்நாட்டுல கம்மியான ரேட்டிங்க்கு குடுத்தானுங்க தலைவா விஎம்ம. அதனால தான் கூட விலைக்கு போட்டிருந்தானுங்க. விஎம்மே எங்களுக்கு வந்து லாஸ் தான் மலேசியால. அப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இப்ப பார்த்தீங்கன்னா, 100 கோர்ஸ் வர்றதே பெரிய விஷயமா இருந்தது. பட் இப்பலாம் வந்து 200க்கு மேல அசால்ட்டா போகுது. ஆனா வேதாளம் வந்து மலேசியால அப்பவே அதிகமா பண்ணுச்சோ? ஆமா. சிவாஜி அப்ப படத்துக்கு வேதாளம் அப்பயே மலேசியால சிவாஜி அப்பதான் பெருசா ஆமா இருந்துச்சு. தல தீபாவளி தூங்காமணும்னு சொல்லிட்டு தூங்குற படம் ஒண்ணு வந்துச்சு. ஒரேடியா சதிச்சு விட்டுச்சு வேதாளம். அதெல்லாம் ப்ரோ அதான் நான் ப்ரோ சொல்றேன். இல்ல இப்ப ப்ரோ. இங்க சிம்பிளா உங்களுக்கு சொல்ற மாரி புரியுற மாரி. மார்க் ஆண்டனி படம் இருக்குல்ல. அந்த படத்த நான் வந்து கங்காலயும் பார்த்தேன். பிவிஆர்லயும் பார்த்தேன். ஓகேங்களா? கங்கால பார்த்தப்ப எனக்கு அந்த படம் நல்லா இருந்துச்சு. பிவிஆர்ல பார்த்தப்ப நல்லா இல்ல. இதுதான் டிஃபரெண்ட் இருக்கும். சிட்டில பார்க்குற வந்து அந்த படத்த வந்து நல்லா இல்லன்றுவான். இதே வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ல பார்க்குறவே நல்லா ஏன்னா இருக்குன்னுவான். நல்ல இதனாலே செலிப்ரேஷன் வந்து ஆர்ப்பாட்டமா இருக்கும். ஆமா. அதான். அதானே இதனால தான் அது வந்து பெரிய ஆடிட்டோரியம் 1000 பேர் உட்காந்து பார்க்குறீங்க. படமே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு எனக்கெல்லாம். கங்கால பார்க்குறப்ப மார்க் ஆண்டனி. இதே நான் பிவிஆர்ல வந்து பார்த்தா எல்லாம் கூதிமான படமே பார்க்க மாட்டானுங்க. பாப்கார்ன் வாங்குறதுக்கு தான் போவானுங்க புண்டவானுங்க. படம் பார்க்கவே விட மாட்டானுங்க. அவன் படம் பார்க்கவும் வரமாட்டானுங்க. சிரிக்க மாட்டாங்க, கத்த மாட்டானுங்க. எரிச்சலா இருக்கு படம் பார்க்க. சீரியஸா. ஜெயிலர் படமும் அப்படிதான். நான் ஜெயிலர்லாம் கங்கால பார்த்தேன் ஓப்பனிங் ஷோ. நானும் ஒய்ஃபும். ம். அதுக்கப்புறம் பிவிஆர்ல பார்த்தேன். எனக்கு படமே என்னடா சுமாரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூவே வந்து மிக்சிங்கா வரும். மால்ல பார்த்தவனுக்கு படம் பிடிக்காது. சிங்கிள் ஸ்கிரீன்ல பார்த்தவனுக்கு படம் சூப்பரா இருக்கும். எங்களுக்கு அந்த இங்க மாதிரி. இங்க தெளிவா எந்த ஹீரோ ம். படம் வந்தாலும் இப்ப நீங்க சொல்றீங்க தெரியுமா அந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு. இங்க ம். ஏன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செய்ற ஷோக்கு காசு கட்டி ஓடுறாங்க தெரியுமா? ஏன்னா அங்க மட்டும் தான் ஆர்ப்பாட்டம் அங்க இருக்கும். மட்டும் தான் ஆர்ப்பாட்டமா இருக்கு. ஆமா. அதுதான் ரியாலிட்டி. அதுக்காக தான் நாங்க காசு கட்டி அந்த எஃப்டிஎஃப்எஸ் ஷோக்கு ஓடுறோம். ஏன் தெரியுமா? இப்ப இப்ப ம். தனிப்பட்ட முறையில இப்ப ரீசென்ட் டைம்ல தியேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மலேசியால விடுறானுங்க தான். ஓகேயா? அந்த ஷோக்கு ம். போனா எங்களுக்கே பயமா இருக்கு. உண்மையிலேயே ஆளுங்க கத்துவானுங்களா இல்லையான்னு. இது ஒரு பிரச்சனை. அதுவும் எங்களுக்கே தெரியும். இந்த தியேட்டர்ல ராத்திரி ஷோ போனா கன்ஃபார்ம் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும். நாங்க ம். இப்படி தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் எல்லாருமே ஃபேன் கிளப் செய்ற எஃப்டிஎஃப்எஸ்க்கு காச கட்டி எல்லாரும் ஓடிருதே. ஏன்னா கன்ஃபார்மா தல வர்றப்ப எல்லாரும் சேர்ந்து கத்தணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அந்த ஒரு இதுக்காக தான் பே பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. தல வேதாளம் இங்க ஏன் பயங்கரமா ஓடுனுச்சுன்னா, ஆலுமா டோலுமா பாட்டு உங்களுக்கு தெரியும். என்னா பெரிய ஹிட்டுன்னு. ம். அதுவும் தீபாவளி டைமு தல படம் வருது. அது சொல்லியா தேவணும் ம். நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலு. அஜித் சார் மூஞ்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாத்துறதே அந்த டைம்ல எவனோ எடுத்து Facebookல போட்டு ஒரு 2 வாரத்திலேயே 1,000,000 வியூஸ பாத்து விட்டாங்க அப்பயே. எங்களுக்கெல்லாம் நெறைய ம். சீனும் வேதாளத்துல கட் பண்ணிட்டானுங்க வேற. கட் பண்ணானுங்க. ஆமா. ஆமா. இன்னைக்கு நீங்க உங்களோட தல எங்களுக்கு இன்டர்வல் சீனே ஃபுல்லா கட்டு தல. அந்த ஃபைட்டே எங்களுக்கு இல்ல. நாங்களே உங்கள ம். ஊர்ல இருக்கிற தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பாத்து தான், இந்த மாரி ஒரு சீன் இருக்குதான்னே நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். 3 மாசம் ஓடுனுச்சு ப்ரோ வேதாளம் இங்க. மொரட்டு ஹிட்டு. நீங்க பில்லா லோட்டஸ்க்கு 2 பத்தி பெரிய சொன்னீங்கல்ல. ப்ராஃபிட்டு. பில்லா 2 பத்தி சொன்னீங்கல்ல. பில்லா 2 பத்தி. ஓகேங்களா? அப்ப வந்து பில்லா 2 ரிலீஸ் ஆகுறப்ப தமிழ்நாட்டுல ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஏ ஏ சர்டிஃபிகேட் படம் வந்துச்சுன்னா, இப்போ 30% வந்து டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. 10,00,00,000 வந்ததுன்னா 3,00,00,000 கட்டணும். அப்படி டாக்ஸ் போயி அ பில்லா 2 வந்து 9,00,00,000 கலெக்ஷன் போட்டிருப்பான். 3,00,00,000 எக்ஸ்ட்ரா வச்சீங்கன்னா, எந்திரன் கலெக்ஷன விட 1,00,00,000 அதிகமா தான் பண்ணியிருக்கும் பில்லா 2 ஓப்பனிங் டே. ம். இப்ப கூட அதுக்கு ப்ரூஃப் இருக்கும். அதே மாரி 3 நாள் கலெக்ஷன் வந்து 40,00,00,000ன்னு அந்த ப்ரொடியூசரே பேட்டி குடுத்திருப்பான். ஏதோ டெக்கான் எதுக்கோ குடுத்திருப்பான். இன்னும் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அது அவனே அபிஷியலா பேட்டி குடுத்திருப்பான். 40,00,00,000 சொல்லிட்டு. 43 அதெல்லாம் நாம 43 தான். அதான் போட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான். 40ஓ 43ஓ தெரியல. ஞாபகம் இல்ல எனக்கு. அப்பவே பில்லா 2ல நல்ல ரெஸ்பான்ஸ் தான். அதுல குறைகள் இருக்கு. ஆனா இப்ப வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏன் காரணம்னா பில்லா தான் அது ப்ரோ காரணம்னு எவ்வளோ சொல்லலாம். நாள் ப்ரோ பில்லா அப்படி விவேகம் படம் இருக்கு. டிஎன்ல ஓடுனுச்சு? மேக்ஸிமமே. விவேக் ப்ரோ உங்க ஒரு உண்மையா சொல்லணும்னா 25 நாள் தானே. விவேக் என்ன 30 ஓடி இருக்குமா? தெரியல ஓடிச்சு ப்ரோ. ஆனா ரொம்ப மோசமாலாம் போல. அதை மட்டும் நான் சொல்ல முடியும். ரொம்ப மோசமா எப்படி சொல்றேன் அந்த டிக்கெட் டிசாஸ்டர்லாம் கிடையாது. விவேகம் படம் வந்து டிசாஸ்டர்லாம் இல்லை. அது ஃபிளாப்பும் சொல்லலாம். அது ரொம்ப மோசமான படம். நல்லா தான் போச்சு.
அதெல்லாம் ரைட் வெளிச்சால விடாமுயற்சியை விட பிளாக்பஸ்டர் ஆகி நல்லா விட்டோம் போறோம் போச்சு ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. என்னது? இல்ல ப்ரோ, அதெல்லாம் போய் நம்ம தமிழ்நாட்டுல பிளாக்பஸ்டர் ஆகி விட்டோம் ப்ரோ. அதான் சொல்ற விவேகம்லாம் என்ன ஒரு பிளாக் பாஸ்டரா ஓட்டுச்சு மலேசியால. 50 நாள் ஓட்டி விட்டானுங்க ப்ரோ இங்கெல்லாம். ஐயோ எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அந்த மலேசியால எப்படி ப்ரோ, ஓடுச்சு. இங்க டிஎஸ்ஆர் சினிமா அப்பதான் ப்ரோ அவன் பில்டிங் இன்னும் திறக்கவே இல்ல. அவன் எடுத்தான் விவேகம். விவேகம்க்கே இங்க வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்து இங்க மலேசியால எவனுமே கான்டாக்ட் இல்ல. அவனை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு வேற தெரியல இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அப்புறம் சுரேஷ் சந்திரா தெரியாதா? இங்க எல்எஃப்எஸ்ல இருந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரு தியேட்டருக்காரன் கால் பண்ணியிருக்கிறான் சுரேஷ் சந்திராக்கு. இந்த கமநாட்டி புண்டை வந்து ஃபோனே எடுக்கல அந்த டைமு. அதுக்கப்புறம் பில்லா ஷூட்டு மலேசியாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் மாராஸ்ன்னு சொல்லி இருப்பாரு. அவரோட ஃபோட்டோ தான் எல்லாருமே நீங்க ட்வீட் போட்டிருப்பீங்க பில்லா டைம் வர்றப்பலாம். அந்த ஆள் வந்து பயங்கரமா விவேகம்ம வச்சு பெரிய கேம் விளாண்டுருச்சு வேற. அதனால தான் ஆல்ரெடி அஜித் சார் வந்து மலேசியாவுக்கு வந்தப்பவே என்ஏ இருந்தால் ஷூட்டுக்கு வந்தப்பவே அந்த ஆளை அரைஞ்சிட்டாரு. என் பேரை வச்சு நீ ரொம்ப பிஸ்னஸ் பண்ற கட் பண்ணிக்கோன்னு. அவன் விவேகம்லேயே போங்க அடிக்க பார்த்தான் ப்ரோ. நாங்க படத்தை வாங்கிட்டோம். ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து சொல்லிட்டான் நாங்க தான் படம் வாங்கியிருக்கோன்னு. ஆனா சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு இவனுங்க யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரியாது, படமும் வாங்கல. அப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தி வரா. இந்த மாதிரி இல்ல நான் தான் அந்த படத்தை வாங்கியிருக்கேன்னா அவ ப்ரெஸ் போட்டு மீட்டிங் பண்றா. அப்புறம் தான் தெரிய வருது இதுங்கெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து நான் ஒரு மிடில் மேன் சொல்லிட்டு பேசி அவன் ஒரு ஸ்கேமரு. அவனுக்கு எவனுக்கும் சம்மந்தமே இல்ல இந்த விவேகம் படத்துக்கும். இவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி காசு வந்து அங்க வந்து இதுங்க மாட்டிக்கிச்சு. காசு குடுத்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த டிஎஸ்ஆர் சினிமா மலேசியால வந்து இவனுங்க வந்து விவேகம் படத்த வாங்குனானுங்க ப்ரோ. இங்க ஷேர் ப்ரோ விவேகம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் மலேசியால. தே பாட் தட் மூவி ஃபார் ஜஸ்ட் 1 மில்லியன் ரிங்கேட் ஃபார் 2017. அவங்களோட ட்வீட்டர் அக்கவுண்ட் இங்க தான் இருக்குது. பட் they are நாட் யூசிங் எனிமோர். சரியா? அவனுங்க வந்து 2 நாளைக்குள்ள ஆஃபிஷியல் கலெக்ஷனே குடுத்துருப்பானுங்க. 2வது நாளே பிரேக் ஈவன் ஆச்சு அந்த படம். 50 நாள் ஓடுனுச்சு. விவேகம் விவேகம் இங்க நிறைய தானே பண்ணுச்சு. 80 85 தான் ப்ரோ பண்ணுச்சு இங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல இங்க மலேசியால பெரிய ஆமா, பிளாக் பஸ்டர் 80 ப்ரோ. 90 அந்த காசுல தான் இந்த 80 டிஸ்ட்ரிபியூட்டர் 80 வந்து தெரியல. தீரன் படத்தையும் 78 மெர்சல் படத்தையும் வாங்கினான் மலேசியால. 78 ஆ, அது அந்த அளவு பண்ணுச்சு. அது ரொம்ப மோசம்லாம் இல்ல. அந்த டைம்ல 78ங்கிறது பெரிய பெரிய அமௌண்ட் நம்பர். தானே. ஆமா. ஈவன் ம் கபாலி அண்ட் ஐயுமே அது கீழே தான் வந்துச்சு. அதான் அது வந்து பெரிய நம்பர்லாம். அதுவே பெரிய நம்பர் தான். பாருங்க படம் ப்ரோ. விவேகம்லாம் இவனுங்க இது பண்ணி விட்டானுங்க ஆனா மலேசியால. நம்மளுக்கு விவேகம் நல்லா ஓடி இல்ல அதான் எவ்வளவு பெரிய இல்ல விஷயம். ப்ரோ தமிழ்நாட்டுல விவேக் விவேகம் தமிழ்நாட்டுல வந்து ரைட்ஸ் கூடங்க தமிழ்நாட்டுல. ஆமா அதான் விவேகம் அதனாலதான் பத்தி கலெக்ஷன்லாம் நல்ல கலெக்ஷன் தான். இப்ப வர்ற பெரிய படங்களை விட விவேகம் கலெக்ஷன் அதிகமா தானே இருக்கு. ப்ரோ சென்ட்ரல் தேட்டர் என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் டே போற ஃபர்ஸ்ட் போக்குல 4 தானே நீங்க பேத்துக்கு அடி போட்டிருந்தீங்க. கொடுத்துட்டீங்க. எனக்கு 4 பேர் ஃபேன்ஸுக்கு. அதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. சென்ட்ரலு, அர்ச்சனா தர்ஷனா, அப்புறம் வந்து இந்த ம். நாஸ் தேட்டர் வரைக்கும் ஃபுல் ஆச்சு ப்ரோ. அந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க செந்தில் குமாரன்லாம் வந்து சரியா ம், எந்த டக்குலையுமே டிக்கெட் கிடைக்கல. சரியான எக்ஸ்பெக்டேஷன் அந்த பில்லா படத்துக்கு. டூ என்ன ப்ரோ பில்லா டூ அன்னைக்கு இது லேப் எக்ஸாம் நினைக்கிறேன். பார்த்தா லேப் எக்ஸாம்ல எல்லாம் எல்லாவனும் டிக்கெட் வாங்கிட்டீங்களா, டிக்கெட் கிடைச்சதா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா பில்லா டூ ரிலீஸ்க்கு முன்னாடி. ஆனா பில்லா டூ வந்து டிக்கெட் புக்கிங்க்கு 3 நாள் லீவ் போட்டேன் காலேஜ். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல்ல தான் போனேன். சென்ட்ரல்ல நான் என்ன நினைச்சு போனேன், 8 மணிக்கு போயிடலாம் காலையில, புக்கிங் 9 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவானு. நான் 8 மணிக்கு போறேன், ரோட்டு வெளியே நிக்கிறாங்க கூட்டம். ஆமா, அந்த ரோட்டு பாலம் வெளியே வரைக்கும் வரைக்கும் நிப்பாங்கல்ல, நிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு பாலம் பாலாறு இருக்கும். கூட்டம் நின்று இருந்தாங்க. ப்ரோ. அங்க நின்னு ஆனா உனக்கு தெரியுமா அங்க- அமர் ப்ரோ, விவேகம் படம் வந்து கேஜி தேட்டர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்படியா? ஆனா ஆமா, கேஜி தாங்க இப்ப ஏன்னா எல்லாம். இப்ப எனக்கு கோயம்புத்தூர்ல கேஜில பிடிச்ச ஃபர்ஸ்ட் தேட்டர் கேஜி தான். ம். அதான் விவேகம் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து கேஜி தேட்டர்ல வந்து அங்க கட் அவுட் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அந்த ம். கவட்டவாயினங்க வந்து ரிலீஸ் பண்ணாமே விட்டாங்க, ஏதோ டேர்ம் இஷ்யூங்கிறதுனால. அப்படியா? இப்ப யார் வச்சிருக்கா தெரியுமா? நம்ம திருப்பூர் சுப்பு தான் வச்சிருக்காரு தேட்டர். ஆமாங்க ஆமா, இப்ப திருப்பூர் சூப்பர் தான் ப்ரோ. வச்சிருக்காரு, வாங்கிட்டாரு அதை. ஈரோட்ல இன்னொரு தேட்டர் ரெனோவேட் பண்ணிருக்காரு ப்ரோ. சண்டிகர் தேட்டர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிறத. அந்த தேட்டர் வச்சிருக்கான். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துல ஆ கல்பனா தேட்டர் அதையும் கல்பனா வாங்கிட்டான். அதையும் வாங்கிட்டானா அது சூப்பர். இந்த அது அர்ச்சனா அங்க அவன் வச்சிருக்கான். வாங்கினா ரெனோவேட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆஹா, அது தெரியாதா உங்களுக்கு? அர்ச்சனா வந்து மல்டிபிளெக்ஸா மாற போகுது. ஒரு சிங்கிள் ஏங்க ஸ்கிரீனு. பக்கத்துல இடமெல்லாம் காலியில கிரவுண்ட் இருக்கா தெரியல, அதுதான் பயங்கரமான மல்டிபிள்ஸ் ஆக போகுது அர்ச்சனா டச்சனா. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து கோயம்புத்தூர்ல தான் எல்இடியில எபிக் ஸ்கிரீன் வருது. கற்பகம் சூப்பர். அதான் கற்பகம் நம்ம கர்ப்பம் கட்டிட்டு இருக்கான் ப்ரோ. எல்லாமே அப்படிதான் ப்ரோ. இப்ப பதில் 8 எபிசோட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ராக்கிலையும் அதாவது அதான் வருது. எங்க வீட்டு பக்கத்துல ஓஎம்ஆர் ஒன்று சென்னையில இருக்கேன், இப்ப அங்கேயும் அதான் வருது.
வெள்ள LED கோயில்ல போடுறான் வருது பாருங்க. வெள்ள கோயில்ல வருது ப்ரோ. வெள்ள கோயில்ல வந்து அந்த அதான் தியேட்டர்ல எவனுமே படம் பார்க்க மாட்டான். நாங்களாம் பசங்க காலேஜ் ப்ரோ படிக்கிறப்ப என்னங்க வெள்ளை கோயிலை பத்தி இப்படி கேவலமா ப்ரோ பேசுறீங்க? இங்க வெள்ளை பாருங்க, கோயில் நான் என்னங்க நான் அந்த பெரிய ஊர்ல இது? இருந்திருக்கிறேன். இருங்க நான் சொல்றேன். அந்த ஆமா ஆமா, இடத்துல வந்து சின்ன நான் ஊர் தான் அது. கேவலமாலாம் நான் பேச கிடையாது. கேவலம் எபிக்ல சின்ன வந்து ஊர். எபிக்ல வந்து 300 ரூபாய் கொடுத்து அந்த ஊர்ல படம் பார்க்க மாட்டாங்க. நான் அப்படி சொல்றேன் ப்ரோ. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல எல்லாம் அந்த ப்ரோ டிக்கெட் ஊருக்காரன். இல்ல. இல்ல நான் இல்ல ஊரை நான் அப்படி இல்ல தப்பா ப்ரோ. பேச அந்த கிடையாது. சரியா? அந்த இல்ல ப்ரோ, நான் சொல்றதை ஊர்ல கேளுங்க 350 ரூபாய் ப்ரோ. கொடுத்து ஒரு எபிக்ல நிமிஷம். பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதாவது ஏன் சரிங்களா வெள்ளை கோயில வருது? வெள்ளை கோயில் சுத்தி ஊர் அதிகம் ப்ரோ. அங்க தெரியுது ப்ரோ, ஆமா. பக்கத்துல எல்லாம் ஊர்கள் அதிகம். அதான் சரி. இல்ல டிக்கெட் வந்து டிக்கெட் ரேட்டு 300 வைக்க மாட்டாங்க எபிக்ல. நார்மல் ரேட்டு தான் வைப்பாங்க. அது வந்து ரூல்ஸ். ப்ரோ சிட்டிக்குள்ள இல்ல மட்டும்தான் ப்ரோ, ரேட் அதிகமா இருக்கும். அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எல்இடி ஸ்கிரீன் சொல்றாங்க, எப்பிக்னு சொல்றாங்க. கண்டிப்பா 300 ரூபாய் இருக்கும். அது கோயம்புத்தூர். நான் சொல்றது வெள்ளை கோயில்ல சொல்றேன். வெள்ளை கோயில்ல டிக்கெட் ரேட் கம்மியா தான் வைப்பாங்க. நார்மல் அப்படி ரேட். இருந்தா நல்லதுதான். பார்க்கலாம். இல்ல அப்படிதான் வைக்க முடியும். அங்க வந்து நகராட்சி அந்த மாதிரி இருக்கிறதுல நகராட்சி பேரூராட்சி அங்கெல்லாம் வந்து டிக்கெட் ரேட்டு அவ்வளவு அதிகமாக்க கூடாது. அப்படி கம்மியா தான் சொல்றீங்களா? பரம் ப்ரோ அவ்வளவு மேல பாருங்க, நான் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டேய் இல்ல, இப்பதான் டிஎஸ்ஆரோட ட்விட்டர்ல ஒண்ணு பார்த்தேன். விவேகமோட படம் இல்ல மொதல் 2 நாள் கொலெக்ஷன் இல்ல போட்டிருக்கானுங்க. இல்ல படம் 2018 மார்ச் வரைக்கும் ஓடுனுச்சா டிஎஸ்ஆர்ல. இது விவேகமா? ரீ எங்க? ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க மலேசியால இல்ல இல்ல படத்தை. இல்ல. ஐயோ, ரீரிலீஸ் கதையை சொல்றேன். படம் பெரிய பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர். சரியா? பெரிய மேல காசு. போடுறேன். கொஞ்ச நஞ்ச காசு இல்ல டிஎஸ்ஆர் பார்த்தது. அதனால தான் அவன் ஸ்க்ரீனே ரெனோவேட் பண்றதுக்கும் ஆட் பண்றதுக்கும் அவனுக்கு கையில காசு வந்துச்சு. அதனால தான் அவன் மெர்சல் படத்தையும் தீரனையும் வாங்கினான். ஓகேயா? மேல போட்டிருக்க மாதிரி ரீ யோ ரிலீஸ் செஞ்சிருக்கானுங்க. அப்ப டேவ் அண்ணா கிட்ட கேட்டு தான் திருப்பியும் ரீ ரிலீஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டதுனால தான் அண்ணன் மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஃபுல் வீக்கெண்ட்ல அது பண்ணாங்க. மார்ச்ல. இமிடியேட்டா ரீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் தே காட் சோ மச் ஆஃப் மனி. ரீ ரிலீஸ் பண்ணியும் திருப்பி ஆளுங்க வந்து பார்த்தாங்க. அமர் அணி கன்ஃபார்ம் தானே? என்ன ப்ரோ? ப்ரோ அணி அணி அணி. கன்ஃபார்ம் தான் ப்ரோ. 100%. 100%. போன மாசம் விவேக் வந்து இல்லைன்னு சொல்றான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் யாரு? ஏன்னா நான் ஸ்பேஸ்ல வந்தப்ப தீனா ப்ரோலேருந்து எல்லாருமே ஸ்பேஸ் உட்காந்து கேட்டுக்கிருந்தாங்க. அப்ப அந்த டைம் எல்லாருமே ஜிவியா அணியான்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய நீயா நானா ஷோ மாதிரி இங்க சண்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தீனா ப்ரோ டக்குன்னு வந்துட்டு என்கிட்ட ஸ்பேஸ்ல D1ல இருக்கிறவங்க எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் அடங்கோத்தா என்னடா சொல்றீங்கன்னு, ஜிவி தான் எதுக்கு நீங்களாம் அணின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு போயிட்டாரு. நானும் ஐயோ ஜிவியான்னு ஆயிடுச்சு. சரி ஜிவி வந்தா என்ன, அணி வந்தா நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் டேஃபனுக்கும் எனக்கும் அதுக்கப்புறம் ஹசார் ப்ரோவும் சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க சைட்லயும் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணோன்னே ஓகே சரி அணின்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இந்த 1 மாசமாவே ஜிவி தான் அந்த 2 மாசமா 3 மாசமா என்ன பண்ணிங்கன்னா செலக்டடான ட்வீட்ஸே AK64 அவனை பத்தி நீங்க இவனை போடணும் அப்படின்னு சொல்லி போடுற ட்வீட்ஸுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் லைக் வந்துச்சு. இப்ப இந்த ஒரு 1 மந்த்து எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுல அணி தான் அப்படின்னு. அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். எதுக்குமே அவன் லைக் போடுறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. நல்லதுதான். சப்பி போன படத்தையே இவனால எப்படியோ ஓடுது. இவன் வந்தா நம்மளுக்கு பெருசா செஞ்சு குடுத்துருவான். பிரச்சனையே இல்ல. அவனுக்கு அது தீனி போடுற தீவா மாதிரி நம்ம சைடுல படம் வரலையா? இ அப்படிதான். ஐயோ! அது தீபாவளி ஆதிக் இருக்கிறான். நல்ல வேலைய வாங்கி விட்டுருவான்யா அவன். ஆனா ஆதிக்கெல்லாம் அமர் நம்பல. லால் வந்து சஸ்பென்ஸ்ல இருப்பானா இல்ல அபிஷியலாவே விட்டுருவானுங்களா? என்ன ப்ரோ? லால் லால் புரியல. லால் லால் வந்து வாய் வெளியே அது என்ன சொல்லுவாங்க, வாய் வெளியா சம்மதம் சொல்லியிருக்காப்ல. இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல. அதான் லாஸ்ட் கட்டத்துல சொல்லிட்டு இருந்தானே. அதாவது எப்படின்னா சிவகார்த்திகேயன் கூட ஒரு படமும் அஜித் கூட ஒரு படம் நடிக்கிறாப்ல தமிழ்ல. அது ஓகே சொல்லியிருக்காராம். இன்னும் அக்ரிமெண்ட் போடலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அனிருத் வந்து தீபாவளி ரிலீஸுங்கிறதுனால தான் அனிருத் வந்து பண்றான். இல்லைன்னா அனிருத் பண்ணியிருக்க மாட்டான். அது அனிருத் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆகஸ்ட் அவனுக்கு அடுத்து ரிலீஸ் தான். விக்ராஜித் இருக்கு. அதுக்கு அடுத்து ஏன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா அவனுக்கு ஏகப்பட்ட பெரிய படம் இருக்குது அனிருத்துக்கு. அடுத்த வருஷம் தீபாவளி அக்டோபர் தானே? நவம்பரா? அக்டோபர் ஆனது மண்டே, தீபாவளி மண்டே. bro, அடுத்த வருஷம் தீபாவளி வந்து லீவ் கரெக்டா இல்ல தான் bro. இருக்கும். சண்டே சண்டே வருது தீபாவளி. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த Thursday, Friday ஏர்லி ரிலீஸ் தானே? ஆமா, Thursday, Friday, Saturday, Sunday, Monday. மண்டே லீவ். தமிழ்நாட்டுல மண்டே லீவ் வரும். சண்டே தீபாவளினா ஆமா, மண்டே லீவ் அங்கே வரும். அதுதான். அண்ணன் வேற சொல்லிக்கிருந்தாரு. தத்துவ மலைக்கு வேற வந்து
சீக்கிரமா AK-64 வாங்கிடணும்னு இருக்கிறாராம். ஏன்னா ஜிபியு விட்டதே அந்த ஆள் இப்போ வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாராம். அதுல கொஞ்சம் இது எனக்கு இது எப்படியாச்சும் 3 போயிட்டு டாட் கிட்ட இந்த படம் போய் சேர்ந்துட்டா போதும்னு இருக்கு. கிஸ்ன்னு ஒரு படம் வருதுல்ல, கிஸ்ன்னு. அந்த படம் யார் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தேன் ப்ரோ இவன் அகிம்சா கிட்ட கொடுத்துருக்கான் ப்ரோ. LFS LFS-ம் ட்ரை ராகுலும் கொஞ்சம் பண்றாங்க க்ளோஸா போல. தான். ஆமாமா LFS-ம் ராகுலும் கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்கிறாங்க. இங்க உதயநிதி ஸ்டாலின் சைடு வந்து வாங்குன்னு சொன்னாதான் இவனுங்க 3 டாட்ல வாங்குவானுங்க. இது ஒரு பிரச்சனை. அமர் ப்ரோ தெரியல இந்த இது. 3 குழந்தை வேற அடிக்கடி எதையாவது உளறிட்டே இருக்காருங்க, என்னன்னு தெரியல ப்ரோ. அல்ல அதுல அவனு சொல்ற விஷயம் வந்து எப்படி சொல்றது, நார்மலான விஷயம். அவனுக்கு வந்து குறையா சொல்லுவானுங்க. அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது. பட் நடக்கிறது உண்மை, ஆனா வந்து அவனை குறைய சொல்றானுங்க. கரெக்டா அப்படியா? ஆமா, அது நடக்கிறது உண்மைனா அது வந்து நார்மல். இப்ப எப்படி சொல்றது, கோ கோ ப்ரொடியூசர் யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி வராட்டுனா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். ராகுல் வந்து அந்த சேம் தான். 3 ரைட்ஸை வச்சுக்கிட்டு பண்ற மாதிரி தான் பிளான் ராகுல். இப்போ இந்த படத்துக்கும் அப்படி யார் கோ ப்ரொடியூசர் வராட்டுனா அவனை ப்ரொடியூஸ் பண்ணிப்பான். இந்த மாதிரி எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கானுங்க எல்லாம். ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணானுங்க. அது எப்போனா முத லொக்கேஷன்ல எங்கன்னா தனுஷ்கோடியில விட்டு ஒரு கடலுக்குள்ள போயிட்டு அவன் யூஸ் பண்ற கேமரா வச்சு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டம்மியா ஒரு ஆள் வச்சு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க படத்துக்கு. நம்ம படத்துக்கு தான் 3 மாசத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்ம ஐயாவை வச்சு அந்த விஷயம் ஒரு உண்மையான விஷயம் தான். ஒரே ஒரு நாள் லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ற மாதிரி பிளான் இருக்கு தூத்துக்குடியில, நைட் ஷூட்டு. இதெல்லாம் வந்து பிளானிங்ல இருக்கு அவங்ககிட்ட. ஒரே ஒரு நாள் நைட் ஷூட்டு. அதுக்கான லொகேஷன்லாம் பார்த்து என்ன மாதிரி ஷூட் பண்ணலாம், எவ்வளோ ஃபாஸ்டா ஷூட் பண்ணலாம்னு இப்போயே பார்த்துட்டு வந்துட்டாங்க. இது ராய் ப்ரோ இந்த மேல பாருங்க, TSRA ஆஃபீஷியலா போட்ட ஃபிகரு. ஓ கண்டுபிடிச்சிட்டியா? முதல் தேடிக்கிட்டு இருக்கு. இல்ல இதை நான் புக் மார்க்லயே நான் வச்சிருக்கிறேன். படத்தை 1 மில்லியன் ரிங்கேட்டுக்கு தான் பை வாங்கினானுங்க. அந்த டைம்ல அதுதான் ஹையஸ்ட் அஜித் படத்துக்கு. ஓகேயா, அது வரைக்கும் அஜித் சார் படம்லாம் 1 மில்லியனுக்கு கீழே தான் விலை அந்த விலைக்கு தான் விற்கப்பட்டுச்சு. விவேகம் தான் ஹையஸ்ட் 1 மில்லியன் ரிங்கேட்டு. பாருங்க, ஜஸ்ட் வித்தின் 2 days they got 3 மில்லியன் ரிங்கேட் வேர்ட். இது துணிவுக்கு இவனுங்க சைலண்ட் ஆயிட்டானுங்க, ஏன் போடல? என்னது பாய்? துணிவுக்கு பாய் நீங்க இப்ப துணிவுக்கு பாய் நீங்க துணிவுக்கு சொல்றீங்க. இல்ல வெறும் நம்ம ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் தான் போட்டோம். நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு ஒண்ணு தெரிஞ்சுங்க. மாலிக் சைட்ல படம் வாங்கினா இப்ப லியோக்கும் சொல்றேன், நான் இப்ப லியோக்கும் பார்த்திருப்பீங்க, கூலிக்கும் பார்த்திருப்பீங்க. லியோக்கு முத நாள் கலெக்ஷன் வந்துச்சா? போட்டாங்களா? இல்ல தானே. கூலிக்கு வந்துச்சா முத நாளே? போடவே இல்ல. கூலி அட்வான்ஸ் புக்கிங்லேயே 3 மில்லியன் ரிங்கேட். எந்த இந்தியன் படமும் பண்ணதில்ல. அதையும் சேர்த்து முத நாள் சேர்த்தீங்கன்னா நான் 4 மில்லியன் ரிங்கேட். 4 மில்லியன் ரிங்கேட்டு. எந்த தமிழ் படமும் ஓப்பனிங் டே அன்னைக்கு 3 மில்லியன் கூட தொட்டதில்லைங்க. இந்த படம் 4 மில்லியன் ரிங்கேட்டே பார்த்துருச்சு. அதை அவங்க எடுத்து போடவும் இல்ல. ஹம்சினி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, மாலிக போடு போடு போடுன்னு. இவங்க போட மாட்றாங்க. சரியா, இது ஒண்ணு. அப்புறம் லியோ வந்து 10 மில்லியன் ரிங்கேட் பண்ணிருச்சு. ஓகே, அதை கூட இவனுங்க வந்து ஒஃபிஷியலா போடாம இந்த சினிமாலாம் இருக்குல்ல, டிஜிவி ஜிஎஸ்சிலாம் இவனுங்க கிட்ட சொல்லி தான் ட்வீட் போட வச்சானுங்க. இவனுங்களும் ஒஃபிஷியலா போட மாட்டானுங்க. டாக்ஸ்லேருந்து தப்பிக்கணும் தெளிவா. இதுதான் நாங்க காலங்காலமா சொல்றோம். இப்ப லோட்டஸ் 5 ஸ்டார் பாருங்க. நீங்க லோட்டஸ் 5 ஸ்டார் பாருங்க. அவன் தமிழ் படத்துக்கு கலெக்ஷன் ஃபிகர் வந்து லேஸ்ல போடவே மாட்டான். போட்டாலும் அண்டர் பிளே ஏன்னா பண்ணுவான். அண்டர் பிளே சரியா, சொந்த தியேட்டர் இருக்கிறதுனால அவன் எவ்வளவு ஆமா, வேணாலும் அண்டர் பிளே பண்ணலாம். எவ்வளவு வேணாலும் அண்டர் பிளே பண்ணலாம். ஆனா இதே லோட்டஸ் 5 ஸ்டார் தான் மலேசியால இருக்கிற எல்லா சைனீஸ் படத்துக்கும் அவனுங்க தான் வாங்குறானுங்க. அதுல போய் பாருங்க, முத நாள் எவ்வளவு பண்ணுச்சு, 3வது நாள் எவ்வளவு பண்ணுச்சு, ஒரு வாரத்துல எவ்வளவு பண்ணுச்சு, 1 மந்த்ல எவ்வளவு பண்ணுச்சுன்னு போஸ்டரா கலெக்ஷன் ஃபிகர் எடுத்து போட்டுக்கிட்டே கிடப்பான். எல்லாரும் டாக்ஸ்லேருந்து தப்பிக்கணும்னு தான் பாய் இருக்கிறானுங்க. இப்போ கூலியோட கலெக்ஷன் ஃபிகர், கூலி வந்து 12க்கு கீழே தான் இருக்கு. 11 to 12 தான் பண்ணியிருக்கு. 12க்கு மேல இல்லவே இல்ல. ஜிபியு வந்து 14 பண்ணியிருக்கு. சரியா, கூலி வந்து அவங்களுக்கு பிரேக் ஈவன் கிடைச்சாலும் எதிர்பார்த்த லெவலுக்கு ஓட்டம் இல்ல. அது அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேயா, அவங்களே மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் ஜனநாயகனுக்கு போயிருவோன்னு. கலெக்ஷன் ஃபிகர் போட மாட்டாங்க. இதான் மேட்ரு. இப்ப நம்ம படம் இப்ப எடுத்தாலும் இதுதான் நடக்கும். அன்னைக்கு ஓப்பனிங் கலெக்ஷன் டே துணிவுக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் டேவ் அண்ணா ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணாரு. ஆக்சுவலி 1.5 மில்லியன் ரிங்கேட் வந்துச்சு. ஆனா 1.5 வேணாம் 1 மில்லியன் போடுன்னு சொன்னதுனால தான் 1 மில்லியன் போஸ்டரை வந்து ரெடி பண்ணி போட்டோம். மொத நாள் கலெக்ஷனே துணிவு தான் ஹை. வாரிசு வந்து நம்மளுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு.
இன்னொரு விஷயம் ம். என்னன்னா, மாலிக் படம் வாங்குனாலே மாலிக் ஸ்ட்ரீம்ஸ்ல 4 நாள் தான் படம் ஓடும். லைக் ஒரு ஒரு பிடிமானம் இருக்கும். மீனிங் எப்புட்ன்னா, தியேட்டர் லொகேஷன் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு மண்டே வந்தோனே தியேட்டர் லொகேஷன் எல்லாமே நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பேசி, பேசி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க. நல்லா ஓடுனாலும் தியேட்டருக்கானுங்க வாண்டடாவே தூக்கிருவானுங்க தமிழ் படத்த. இது ஒரு இஷ்யூ இருக்கு. ஓகேயா? இந்த ஆளு இப்ப நான் சொல்றேன் கபாலிக்கும் சரி, பேட்டைக்கும் சரி, துணிவுக்கும் சரி, கூலிக்கு, லியோக்கு கூலிக்கு கூட இதே பஞ்சாயத்து தான். தியேட்டர் லொகேஷன் இம்மீடியட்டா மண்டேயே குறைஞ்சிரும். புடிச்சு வைக்க மாட்டாங்க. ம். இதனால தான் நான் தல படம் வந்தா பேசாம நானே ஓப்பனா நான் சொல்றேன். ஒண்ணு லோட்டஸ் கிட்ட போயிரலாம். 3 டாட் கிட்டயே போயிரலாம்ன்னு சொல்றேன். ப்ரமோஷன் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் அது அது அதனால ஆளுங்க தியேட்டருக்கு வரானுங்களா? கிடையாதே. அது எந்த விதத்தில சேல்ஸா ரெவென்யூ நம்மளுக்கு சேல்ஸா மாறுது? எதுவுமே இல்லையே. அஜித் சாருக்கு ப்ரமோஷன் மார்க்கெட்டிங்கே தேவையில்ல. நானே சொல்றேன். துணிவுக்கு இது பண்ணி துணிவுக்கு இவ்ளோ பண்ண நானே சொல்றேன். அந்த ஆளுக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்ல. ஜிபியு கடைசி நேரம்யா. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 12 மணி நேரத்தில தான் மைத்திரி பூண்டம் அவன் கன்டென்ட்டே அனுப்பி விடுறான். இங்க மெலிஷாக்கே. அட்வான்ஸ் ம். புக்கிங்க தொறக்கவும் முடியல. ஏன்னா கன்டென்ட் இன்னும் வரல. சரியா? விறுவிறுன்னு சென்சார பண்ணி, கன்டென்ட் இது பண்ணி 3 மணி நேரத்தில அந்த ஆளு அசால்ட்டா 60,000 டிக்கெட் மெலிஷால வித்துச்சு. 1,000,000 டிக்கெட் ம். ஜஸ்ட் லைக் தட். புரியுது, புரியுது. ஆனா இங்கிட்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிட்டு யூரோப் அந்த சைடுல இடத்துலலாம் அடிதான்யா. நீ யோசிச்சு பாரு. விஎம்க்கு 155 தியேட்டர் 3 டாட் எடுத்தான். தைப்பூசம் டைமு. எப்படியோ இது பண்ணி தப்பிச்சுட்டோம். அந்த படம் ப்ராஃபிட்டா போச்சு அவனுங்களுக்கு. வேதாளம், துணிவு தான் மெலிசால ஹையஸ்ட் ஏகேக்கு. இது நீங்க பார்த்தீங்கன்னா, ஜிபியுக்கு அஜித் சார் கரியர்லயே இவ்ளோ லோவஸ்ட்டான தியேட்டர் கிடைச்சதே இல்ல. எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த டைம் வரைக்கும். ரெட்ரோ வர வரைக்கும். ரெட்ரோக்கே 99 தியேட்டர் தான் மெலிசால குடுத்தான். ஓகேயா? ஸோ ம். ஜிபியுக்கு 129 தியேட்டர்ஸ் தான் ராய் ப்ரோ. இவ்ளோ லோவஸ்ட்டா அஜித் சாருக்கு கிடைச்சதில்ல. இப்ப ஏன்னா 2017லேருந்து ஆ ரஜினி சாரு, இந்த மாரி அஜித் படம்லாம் யூசுவலாவே 140க்கு மேல தான் தியேட்டர்ஸ் இருக்கும். ஹைப் இல்லாத விஎம்க்கே நம்ம 155 தியேட்டர் 3 டாட் எடுக்கிறப்ப, நம்மளுக்கு ஷாக்கா இருக்குமா? இருக்காதா? என்னடா இங்க 129 தான் இருக்குன்னு. லோவஸ்ட் தியேட்டர் கவுண்ட் வச்சுக்கிட்டே உங்களோட லைஃப் டைம் குரோஸ நீங்க வெட்டி, ஈசிலி மலேசியால இப்ப இருக்கிற டாப் 5 கலெக்ஷன்ல ஜிபியு இருக்கு. ம். ஏன்னா, பரம் ப்ரோ லோட்டஸ் கூட குளோஸு. அந்த ஆமா. ஓனரே சொல்ட்டாரு. ஃபைனல் ரான் 14 மில்லியன் ரிங்கெட் பண்ணியிருக்குது. தீபாவளி ரிலீஸ் இல்ல, ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இல்ல. எங்களுக்கு ஃபக்கிங் நார்மல் வொர்க்கிங் டே வேற. அ ஃபர்ஸ்ட் வீக்கும் சரி, செகண்ட் வீக்கும் சரி, 3 வீக்கும் சரி, 4த் வீக்கும் சரி, நான் இங்க ஸ்கிரீன்ஷாட்டோட ஸ்க்ரீன் ஃபுல்லா ரெக்கார்டிங் செல்லிங் போட்டு ஃபாஸ்ட் தான் எல்லா இடத்துலயும். செல்லிங் ஃபாஸ்ட்டு, அடிஷனல் ஷோ, மிட்நைட் ஷோ 4 வாரத்துக்கும் இதே தான் ஓடுச்சு. ஜிபியு 50 நாள் ஓடுனுச்சு அந்த படம். ம். 129 தியேட்டர் வச்சுக்கிட்டு, புரமோஷன் இல்ல, மார்க்கெட்டிங் இல்ல, ஒரு பூண்டையும் இல்ல அந்த படத்துக்கு இங்க. நம்மளுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயும் செல்லிங் ஃபாஸ்ட்ல தானே இருந்துச்சு. அ சி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆனதுக்கு அஜித் அப்புறமும் சாரோட செல்லிங் ஃபாஸ்ட் லைஃப் தான். டைம் குரோஸ். இப்ப அடுத்த அஜித் படம் வந்தா அந்த 14 மில்லியன் ரிங்கெட்ட தான் அடிக்கணும். யோ! நான் இப்ப கூட நான் சொல்றேன்யா, லியோவும் அந்த கலெக்ஷன் செய்யல. இல்ல. பிகிலே 13 மில்லியனோட நின்றுச்சு. பிகில் ஆஃபிஷியலாவே அவனுங்க சொல்லல. போஸ்டர் போடல டாக்ஸ்லேருந்து தப்பிக்கணும்னே. ஆனா, அ அவனுங்க மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டானுங்க. பிகில் 13 மில்லியன் ரிங்கெட் பண்ணுச்சுன்னு. அசால்ட்டா இந்த ஆளு 14 மில்லியன் ரிங்கெட்டே பண்ணிருச்சு மலேசியால. கோட்டு ஆனா 15, இவனுங்க எல்லாம் 15ன்னு கேட்டு ட்விட்டர்ல கோட்டு காமெடி பண்றானுங்க 15 தெரியுமா? அதெல்லாம் உண்மையே இல்ல. கோட்டு 15லாம் பண்ணவே இல்ல. லோட்டஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது அமரன் இன்னும் கூட கலெக்ட் பண்ணுச்சு கோட்டோட. அமரன் ஆமா. லிட்டரலி கலெக்ட் லாஸ்ட் மோர் தென் இயரோட கோட். ஹையஸ்ட் கிராஸ். ஆனா இவனுங்க மத்த சைடு எல்லாம் அவனுக்கு குறைச்சிட்டானுங்களே. மலேசியாவுல 12 13 தான் போட்டிருந்தானுங்க. இல்ல தல. 13லாம் இல்ல. நான் பார்த்தேன் டிமோரஸ் ப்ரோ 13 போடுறாரு. இதெல்லாம் இல்ல, மாலிக் இல்ல. கூட குரூப்ல டிமோரஸ் எடுத்து இல்ல. போட்டா சிரிச்சு டிமோரஸ் வந்தது. நான் அந்த டிமோரஸ் ட்வீட்ட பார்த்தேன். அந்த ட்வீட்ட நான் ம். பார்த்தேன். குரூப்ல எடுத்து போட்டாலே மாலிக்கே சிரிச்சுட்டு போயிருவாரு. அதெல்லாம் பண்ணவே இல்ல தல. 12 இவன் கிட்டயே தான் இவனுங்க அந்த இருக்கு. கேரளா சைடு இருக்கவனுங்க. அவனுங்க போடுவானுங்க. ஏபி ஜார்ஜ் அந்த கேங் தானே. சொல்லி வச்ச மாதிரியே ம். போடுவானுங்க. தல ம். கூலி 12லயே நிக்குது தல. 12க்கு மேலயும் போல, கீழயும் போல. கரெக்ட்டா 12ல தான் நிக்குது. ம். இதான் ஹம்சினிக்கே தெரியும். அவங்க பெர் டே எவ்வளோ பண்ணுதுன்னு அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட்டா 12ல தான் இருக்கு. கீழயும் போல, மேலயும் போல. அவரு 6 மில்லியன் ரிங்கெட்டுக்கு வாங்குனாரு. ஆஃபிஷியலா இன்டர்வியூ குடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஆமா. 6 மில்லியன் மார்க்கெட்டிங் ஃபுல்லா டே ஃபன்னா தான் எடுத்து செஞ்சாரு. ஓகேயா? மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் இதுவும் சேர்த்தா அவங்களுக்கு பிரேக் ஈவன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வீக்லயே. ஓகே. பட் எதிர்பார்த்த அந்த ஓட்டம் லாங் ரன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது நடக்கல.
படம் ஓடுது. பட் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் நாட் கம்மிங். ஜெயிலரோட பிரேக் பண்ணோன்னு பார்த்தாங்க, உடைக்கல. ஏன்னா மெலிசால ஹையஸ்ட் இப்போ வரைக்கும் ஜெயிலர் தான். ஜெயிலர் தான். வெட்டணும்னா ஜெயிலரை தான் நீங்க வெட்டி ஆகணும். ஜெயிலர் படத்தை அந்த மாதிரி ஒரு கொலெக்ஷன் தமிழ் படத்துக்கு பார்க்காதனாலேயே லோட்டஸ் எத்தனை தடவை சக்சஸ் பார்ட்டி வச்சான் சும்மா தெரியுமா சும்மா மெலிசால. கூப்பிட்டு வச்சு சக்சஸ் மீடியாவை பார்ட்டி கூப்பிட்டான், வச்சாரு. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான், பல தடவை சக்சஸ் மீட். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ காசு பார்த்தது இல்லை எந்த தமிழ் மலேசியால படத்துக்கும். எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை செஞ்சதே இல்ல. அப்படி ஒரு சக்சஸ் மீட்டு. அமர் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லு ப்ரோ. என்ன இது என்ன குடியுரிமை என்னமோ அந்த தியேட்டர் ஓனர் ஸ்கேம் இதெல்லாம் போட்டுனுங்கிறான். அது என்ன உண்மையா பொய்யா? கரெக்டா தான் போட்டிருக்கேன், நானே பார்த்திருக்கேன். அது நடக்கிறதுதான், காலங்காலமா நடக்கிறதுதான். அது வந்து எவ்வளவு உண்மைதான் அது. அதுக்கு அது எல்லா படத்துக்கும் எங்க ஊர் கம்பம்ல தேவைப்படான்னு ஒரு தேட்டர் இருக்கும், அவன்லாம் அப்படிதான் கொடுப்பான். இந்த ஃபேன்ஸ் டிக்கெட் இருக்கும்ல, படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சும் அதை கொடுத்துட்டு இருப்பான். ப்ரோ இப்ப இவங்க எல்லாம் ஏன் தெரியுமா எப்படின்றானுங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த டேர்ம்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாம் போட விடாம பண்றான் பாத்தீங்களா, அந்த காண்டுல இவனுங்க தேட்டர் ஓனர். இப்ப நீங்க முறைப்படி பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் தான் அதுல சேஃப் ஜோனுக்கு போயிடுவான், டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து தியேட்டர் ஓனர் தான் வந்து மாட்டுவான். இப்ப அவனுக்கு ஒரு ஷேர் இருக்கும். இப்ப நமக்கு ஃபுல்லா அவங்களோட பிசினஸ் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க ஜென்ரலா வெளியிறது பாக்குறப்ப ப்ரொடியூசர் சேஃப் ஜோன்ல தான் இருப்பான். படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் வித்துட்டு அவன் ரேட்டு பார்த்துவான். தியேட்டருக்காரன் தான் வந்து அந்த இதை ரிஸ்க் எடுக்கிறவன், சரிங்களா? ஆனா அவன் எனக்கு இது காலங்காலமா அவனுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப இவனுக்கு ஏன் இந்த இஷ்யூ தோன்றானுங்கன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆகாஷ்வாணி அந்த இருப்பான்ல அவன் கூட போட்டிருந்தான், அந்த கவுன்சில் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இந்த இன்ஃபுளுசர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவங்கள ஆக்சிடென்ட் அதனால டைவர்ட் பண்றானுங்களோ. இவன் ட்வீட் போட்டிருக்கான், தனஞ்சயன் ஒரே நிமிஷத்துல இது பண்ணியிருக்கான், கோட் பண்ணியிருக்கான். ஒரே காமெடியா இருந்துச்சு. ராய் ப்ரோ ஒரு டிஎம் வந்திருக்கு. டிமோரஸ் ப்ரோ என்ன ஜிபி வந்து 10.4 மில்லியன் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறாரா? என்னது புரியல. அவரு மெலிசால வந்து ஜிபி வந்து 10.4 மில்லியன் ரிங்கெட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிற போல இருக்கு. அதை வந்து டிஎம் பண்ணி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது இன்னைக்கு போட்ட ட்வீட்டா? தெரில, ஏதோ ஒரு ட்வீட் எனக்கு லிங்க் வந்திருக்குது. சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு தலை. தயவு செஞ்சு கூலி 13 மில்லியன்லாம் சொல்லி போட வேணாம்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட. அந்த காசு பார்த்துருந்தா அவனுங்களே போட்டிருப்பானுங்க. அதே இன்னும் வரல. அதை விட காமெடி தமிழ்நாட்டுல எவ்வளவு போட்டிருந்தாரு, அதுதான் பெரிய காமெடி. இல்ல இல்ல, அது வந்து நாங்க பேசித்தான் சொன்னாரு, அவர் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காரு தமிழ்நாட்டுல. அது எப்படி சொல்ல, அது விசுவாசம் கலெக்ஷன் கிட்ட கூட வந்திருக்காது உண்மையா சொல்லணும்னா. அது 145 போட்டிருக்கானுங்களே இவனுங்களே, ஸ்கானிக்கு அவ்வளோலாம் வராது. பரம் ப்ரோ இது அவனுங்க மதராசி எவ்வளோக்கு வாங்கியிருக்கானுங்க லோட்டஸ்? தெரியல, தபி மஹால். ஏன்னா அமரனால தானே. அமர்னால மிமா மஹால். அது பேசன்னு நினைச்சேன், சுத்தமா ஓபனிங் இல்லாம இருக்கு. என்ன 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 ராய் ப்ரோ? சுத்தமா இல்ல, அது ஒரு லக்கி. ஆமா ப்ரோ, எல்லாரும் மெலிசாவோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு புக்கிங்ஸ்லாம் போட்டு ஃபேஸ்புக்ல எல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. எஸ்கே அந்த அடி இந்த அடி வாங்குனதே இல்ல திரும்ப இந்த படம் மெலிசால. இல்ல அவனுங்க ஃபேன் இல்ல ப்ரோ, இதுதான் இல்ல ஓப்பனா பேசுவானுங்க. டிஎன் தெரியல இவ்வளவு சீக்கிரமா அவனோட படத்துக்கு புக்கிங்க திறந்தது இல்ல. ஆமா அது ஒண்ணு. அந்த அமரன் படம் பயங்கரமா மெலிசால ஓடின ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவனுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை திறந்து விட்டுருக்கான் எல்லா தியேட்டரும். அது அடுத்த படத்துக்கு நடக்கவே நடக்காது. டிஜிபி ரிக்ரெட். நீங்க நம்மளனா அண்ணகிட்டே கேட்டுங்க. என்ன ஏன் தெரியுமா, இப்ப அவனுங்களுக்கு திறந்து விட்டதுனால அங்க கொஞ்சம் ஸ்கிரீன் போத தேவையில்லாம. இவனுங்க வந்து அந்த 5ஆம் தேதி மெலிசால பப்ளிக் ஹாலிடே அந்த ஒரே காரணத்தினால அந்த படம் வந்து எல்லா இதுலயும் செல்லிங் ஃபாஸ்ட். ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி கேஸ் தான் முத நாள். இதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஓட்டன் மவுண்ட் சரியில்லை அப்படின்னு வந்துட்டா இது நீங்க பாருங்களேன், மேல அந்த அஹிம்சா போட்டிருக்கிற ட்வீட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவன் சென்சர்ல உட்காந்து அவன் அந்த படத்தை பார்த்துட்டான். அவன் எதுக்கு தேவையில்லாம இப்படி ஹைப் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, சிரிப்பு தான் வருது. ஓட்டா காசு இருக்கணும்ல. நான் ரெட்ரோக்கு நான் சொன்னல அந்த 3 கண்ட்ரி அந்த ஓவர்சி டிஸ்ட்ரிபியூட்டரு அந்த ஆளு பேரை நான் பாய்க்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் இந்த ஆளு வந்து அனானமஸா இப்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். சரியா?
அந்த வித்தர்ஸ் தானே அவன் பேர், விட்ரோஸ் ஏதோ தான் அஹிம்சா. அவன் வித்தர்ஸ். சென்சர்லயே அத படம் பார்த்துருவான் வித்தூர் ப்ரோ. அஹிம்சா. அவன் அவன் இப்படிதான் ரெட்ரோவுக்கும் கோத்தா பிளாக் பஸ்டர் போட்டேன், பச்சை பொண்ணு அவன் போயிடுச்சு. சூர்யா ஃபேனு போடதான் அவன் செய்வான். பேரு அவன் பேருக்கு பேரு தான் ஏதோ சூர்யா ஒரு ஃபேனு, பேரு. ஆனா ஃபுல்லா விஜய்க்கு வித்தூர் தான் சொம்பு வித்தூர் அடிப்பான். இல்ல இந்த ஆனா ப்ரோ அவன் இந்த பேர் இல்ல, ஜிடியூக்கு நல்லா தான் ப்ரோ பழைய பண்ணான் பேரு. கொலாபரேட் பண்ணி. பழைய பேரு அவன் பேரு ஏதோ ஒரு பேரு. அப்பவே சூர்யாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருப்பான். அவன் பேரு ஞாபகம் இல்ல. இப்பதான் இப்படி இருக்கான். அப்பெல்லாம் உட்காந்துக்கிட்டு நெகட்டிவா போட்டு இருப்பான் அஜித்துக்கு. ப்ரோ 2-3 ட்வீட்ரு இந்த 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 பாக்ஸ் ஆஃபீஸ் பேச்சு, அதுக்கப்புறம் இந்த அப்டேட் கொடுக்குற பேச்செல்லாம் இவன் தான் கடைசியில் வாங்கி வச்சுக்கிட்டான். ஆக்சுவலி பரம் ப்ரோ, முன்ன கோவிட் டைம்ல லெட்ஸ் ஓடிடி வந்து ஓனர் வந்து மெலிசா ஆளுங்க தெரியும் தானே, அந்த லேடி, அந்த டாக்டர், அந்த ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க தான் லெட்ஸ் ஓடிடியோட இது ஓகேயா. அவங்க அந்த ஐடியா வித்தோன்னே தான் இவன் இவன் அஹிம்சா ஆளு வந்து இந்த ஐடியா வாங்குறதுக்கு வந்தான். அதுக்குள்ளதான் இந்த கேரளா அணியில் ஒருத்த வாங்கிக்கிட்டான். இப்ப யாருக்கிட்ட இந்த ஐடி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரிஜினலா இந்த மெலிசா லேடி கிட்ட தான் இவங்க தான் எடுத்து அந்த ஐடியை ரன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கோவிட் ஓடிடி இதெல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. இன்னும் ஒரு 4 மாசத்துல விஜய் மக்கள் இயக்கம் மாறி இருந்தார். அந்த ஐடியா மாத்திருவாங்க. பிட்டு படம் பிட் ஐடினா அந்த பேருக்கு தானே மாறும் கடைசியில. உண்மை அப்படிதான். அவன் அதான் ஃபேஸ்புக்லயே பங்களாதேஷோட பேஜஸ் எல்லாமே இப்ப திடீர்னு பார்த்தா விஎம்ஐ இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாறிக்கிட்டு இருக்கு. அது அந்த காலத்துல அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இப்படித்தான் தெளிவா இருக்குது. இப்படிதான் அவனுங்க அவங்க அஜித் ஃபேன்ஸ சமாளிக்க முடியாம தானே இவ்வளவு செலவு பண்ணிட்டு கிடக்கான். உண்மை பண்ணிட்டோம். நம்ம ஐயா மாதிரி தான் நம்ம வேலை உண்டு இது உண்டு இருக்கோம். நம்ம எவனோட பஞ்சாயத்துக்கும் நம்ம யாருமே போறது இல்ல. படம் வந்தா செலிப்ரேட் பண்ண போறோம், படம் வரலையா சூத்த முடிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க போறோம். இப்படிதானே இருக்குது நம்ம லைஃபே. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம குரூப்ஸ் இந்த சூர்யா ஃபேன்ஸோட சண்டை போடுறது அதெல்லாம் தவிர்க்கணும். அவனுங்கெல்லாம் ஒரு எப்படி கேட்க சொல்றது, மாட்டானுங்க தெளிவா. எல்லாம் இப்ப சின்ன இருக்கிற புரி குட்டி ப்ரோ குஞ்சானுங்க எனக்கு தெளிவா. புரியல. அவனுங்க இங்க பாருங்க, பண்றானுங்க. அதான் சொல்றேன். இப்ப அவனுங்களுக்கு வந்து படம் வருங்க அப்படின்னு நம்மளோட மகா மட்டமான இதுல இருக்கானுங்க அவனுங்க. கலெக்ஷன் இல்ல, எல்லாம் எதுவுமே இல்லை அவனுங்களுக்கு. அவனுங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு என்கேஜிங் தேவைப்படுது. அதுக்கு வந்து யாரையோ பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வாரம் தான் தனுஷ் வேணா, ஒரு வாரம் சிவகார்த்திகேயன் சைட்ல போயிடுறானுங்க, ஒரு வாரம் நம்ம கிட்ட வரானுங்க, சம்டைம்ஸ் அனில் சிட்டியா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. என்ன என்ன பண்றானுங்கன்னே தெரியல அவனுங்க. ஒரு 5 உண்மை பேன் ஒரு என்னன்னா, ஐடியா வச்சிருக்கானுங்க. இல்ல உண்மை என்னன்னா, இந்த சூர்யா வந்து எப்படின்னா எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைச்சு ஃபேன்ஸுக்கு படம் பண்றேன்னு எப்ப போனானோ அப்பயே ஒரு படம் போனான். பட் ரியாலிட்டி அவங்களுக்கு ஃபேனும் கிடையாது, ஒரு கூதியும் கிடையாது. உண்மை அதுதான். ஒரு ஓப்பனிங் ஷோவை கூட ஃபுல் பண்ற அளவுக்கு துப்பு கிடையாது. அந்த ஆளெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த கதை நல்ல எப்படி சொல்றது வித்தியாசமா நடிக்கிறது அப்படி போனாதான் பழைய சூர்யா வருவாப்புல. எனக்கு அன்பான ஃபேன்ஸ் பொச்சு ஃபேன்ஸ் என்னன்னா சோழி முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். ஜோதிகா இதே அம்மா மாதிரிதான் வந்துருவாங்க, சிம்பு. அப்புறம் ஓடி இதே போயிடுவாங்க மாதிரி வீட்டுக்கு. இதே மாதிரிதான் ப்ரோ சிம்பு. அன்பான ஃபேன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதியா. இந்த எனக்கு அடி எஸ்கே வந்து ருக்மிணிய கிரிஞ்சா பார்த்தது வந்து தப்பா பார்த்துட்டான்னு சொல்லி இவனுங்க தேவையில்லாத ஒரு எஜெண்டாவை கிரியேட் பண்ணிட்டு ட்விட்டர்ல பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இவனுங்களாம் ப்ரோ அன்பான ஃபேன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. மோசம் ப்ரோ அந்த பேரை ரொம்ப வச்சது யாரு சீப்பு தெரியுமா? ப்ரோ பரம் ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப சீப்பான இது ப்ரோ. இந்த பேரை வச்சது யாரு தெரியுமா? இது அன்பான ஃபேன்ஸ். அந்த கேடு கட்ட விக்கி தானே, அந்த அந்த சல்லுக்குதி புண்டமாவன் தானே. பொண்ணுக்கு படமே பேருக்கு தெரியாது. அந்த எனக்கு இல்ல ஹரி ப்ரோ, இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் கொம்மால தீபாவளிக்கு வரட்டும் அப்ப இருக்கு. ஏதோ அந்த நீ எப்படி மதராசிய போட்டு அடிக்கணும்னு நம்ம எல்லாரும் ரொம்ப பேர் சுத்துறானுங்களோ, எனக்கு வந்து அந்த படம் தான். எல்ஐகே படம்லாம் 20 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டாலும் ஓடாது ப்ரோ தமிழ்நாட்டுல. தெளிவா அப்படி இல்ல தெளிவா. நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா தெளிவா? எங்களுக்கு பர்சனல் பிரச்சனை இருக்கு. வேலை செஞ்சதுக்கு சம்பளமே கொடுக்கல தெளிவா. ஆமா. அந்த பஞ்சாயத்துல நான் வந்து காண்டு போட்டியில சுத்துறேன் தெளிவா. சம்பளம் கொடுக்கல தெளிவா. சீமானெல்லாம் யாரும் இங்க மதிக்கிறதே கிடையாது. அவனெல்லாம் அப்பாவை போட்டு தெளிவா எங்களுக்கு தான் கொடுக்கலன்னு பார்த்தா நம்ம பையன் ஸ்டாரி போட்ட ஆர்டிஸ்ட் அந்த படத்துக்கு ஓகேயா, விக்கி கெஞ்சி வந்து கேட்டான், டேய் தயவு செஞ்சு வந்துடுறா அப்படின்னு சொல்லி. அவனுக்கே இன்னும் சம்பளம் கொடுக்கல தெளிவா. ஏடிக்கே சம்பளம் கொடுக்கல. என்னங்க லியோ படத்துல இருந்து வந்த காசை கொடுக்க மாட்டாங்களா? கூத்துல ஐயோ அவன் இந்த லலித்தோட டெய்லி ஆக்டிவிட்டி என்ன வேணும்னே நீங்க வேணும்னா சொல்லுங்க. பராம்பரோக்கு எனக்கு நல்லாவே தெரியும். லியோல இந்த மெலிசாக்கு எப்ப இவன் அந்த லலித் வந்தானோ அதோட தெளிவா அடிக்கடி வரான் தெளிவா. இங்க வர்றது இங்க இங்க இந்த சங்காட்னு ஒரு இடம் இருக்கும், அங்க உட்காந்து தண்ணி அடிக்கிறது. இதேதான் அவன் வேலை. இதை தாண்டி அந்த புண்டையும் ஒன்னும் பண்ண மாட்டான்.
விஜய் வச்சு படம் தலைவா பண்ணா அப்படிதான் மலேசியால ப்ரோ. தான் தலைவா மாசம் மாசம் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா அமர் ப்ரோ அவனுக்கு வந்து என்ன சோர்ஸ்? அவன் ஏதோ கம்பெனி வச்சிருக்கானா? ப்ரோ அவனுக்கு தேட்டர் கட்டிட்டு விஜய் இருக்கான் தான் பாருங்க ப்ரோ. சென்னையில. விஜய் தான் ப்ரோ சோர்ஸ். என்னங்க ப்ரோ? எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. விஜய் தான் சோர்ஸ். சென்னையில வந்து கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே 5 ஸ்கிரீன் கட்டிட்டு இருக்கான். எபிக் ஸ்கிரீன் வருது அதுலயும். ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். எங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு அந்த மாஸ்டர் ப்ரொடியூசர் எக்ஸ்பி அவன் ஒரு மால் கட்டுறான் வேலை சரியில்ல. எல்லாம் இவன் அவர் கட்டுவாரு ப்ரோ. பின்னாடிதான். அவெல்லாம் கோடீஸ்வரன் தான் ப்ரோ. அந்த ஆள்லாம் கோடீஸ்வரன் ப்ரோ. இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு பியாண்ட் ரூட்ஸ்ல. அந்த ஆளு 90 கோடி லாஸ்ன்னு. அதான் விஷ்ணுவர்தன் கூட்டு போய் காதுலயே செஞ்சு விட்டேன் அந்த ஆளு. அவ்வளவுதான் பாவத்தை. நம்பாலு. அதான் உண்மையான ரியல் பார்வை அதுவும் பாய் அதுவும் ஏகே. அமர் ப்ரோ ஷூட் ஃபுல்லா போர்ட்டுகல்ல. அது பாரு ஃபர்ஸ்ட் படத்துல அந்த ஃபுட்டேஜ் போர்ச்சுகல் போர்ச்சுகல்ல அந்த மோர ஒரு ஹீரோயின் வேற ஒருத்தி போட்டிருப்பாங்க போற. அதுக்கு மேல அவன் போற முறையே அடிச்சு வாயெல்லாம் வீங்கி கூட்டு வந்திருப்பானுங்க. விஷ்ணுவர்தன் ஒரு நல்ல படம் எடுத்துட்டு வந்தேன். அந்த படம் நடிச்சேன். எவனும் கிட்ட விட மாட்டாங்க விஷ்ணுவர்தன். ப்ரோ அந்த மாவீரன் டைரக்டர் கதை சொன்னீங்களா? அந்த கதைலாம் என்ன ஆச்சு? ஏதோ ஒண்ணு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அதெல்லாம் நல்ல கதையாம் ப்ரோ. அது தெரியல எனக்கு பாப்போம். மாவீரனே பிடிக்கும் ப்ரோ. இந்த லோக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த படம்லாம் ஏன்டா இங்க அவ்வளவு அளவுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹரி ப்ரோ இங்க ஓவர்சீஸ்லயே அந்த படம் ஒழுங்கா ஓடல தான் ப்ரோ. ஆனா அது நல்ல நல்ல படம். படம். டெக்னிக்கலா சூப்பரா இருக்கு அந்த படம். இல்ல அது மாவீரனுக்கு முன்னைக்கு அது பேக் டு பேக் பிரின்ஸும் இன்னொன்னு வந்துச்சு அந்த சயின்ஸ் மூவி ஒண்ணு. பிரின்ஸ் அதுக்கப்புறம் வரல. இல்ல முன்னுக்கு தானே வந்துச்சு பிரின்ஸ். அயலான் இது அயாலன். அதனாலே அவனுக்கு மலேசியால இருந்து தியேட்டர் லிஸ்ட் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு அந்த 2 படம்னாலேயே. யோ மாவீரன் அதுக்கு முன்னாடி வந்த படம்யா. என்னையா உளறிக்கிட்டு இருக்கீங்க? அயாலன் இல்லையா மாவீரன் அயாலன் முன்னுக்கு வந்துச்சு. அயாலன் தான் முன்னுக்கு வந்துச்சு. மாவீரன் பிரின்ஸ் முடிஞ்சுதான் அயாலன் வந்துச்சு. பிரின்ஸ் முடிஞ்சு ஞாபகம் அயாலன் இருக்கா? வந்துச்சு. அயாலனுக்கு வந்து ஸ்கிரீனே கொடுக்க நான் என்ன மாட்டேன். சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி தானே மாவீரன் வந்துச்சு. இல்ல மாவீரன் வந்து மாவீரன் வந்து அமரனுக்கு முன்னுக்கு. அமரனுக்கு முன்னாடி வந்துச்சு. அமரனுக்கு முன்னுக்கு மாவீரன். இல்ல சிவகார்த்திகேயனுக்கு சாங்ஸ் ஹிட் ஆயிட்டுனா அந்த படத்துக்கு ஓப்பனிங்கே வர்றது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா படத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ், மியூசிக், அது சூப்பரா அதித்தி சங்கர் கூட நல்லா காமிச்சிருப்பான். பிரின்ஸ் அதுக்கப்புறம் மாவீரன் அப்புறம் அயாலன் அமரன். அயாலன் அப்புறம் தான் வந்துச்சா? அயாலன் உங்களுக்கு வந்ததுயா? மாவீரன் வந்து ஆகஸ்டோ செப்டம்பரோ சம்திங் வந்துச்சியா? ஆனா அமர் ப்ரோ இதுல காமெடி என்ன தெரியுமா ப்ரோ? அந்த கேப்டன் மில்லரும் அயர்லாந்து வந்து டிஎன்ல 2 படமும் ஒழுங்கா ஓடல தானே. ஆமா இல்ல எனக்கு எங்க எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு தனுஷ் இல்ல எனக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு தனுஷ் பிடிக்குதுன்னு லைட்டா வன்மத்தை மட்டும் கட்டிக்கிட்டு போயிடுறேன். போய் குழந்தைங்க கிட்ட அடி வாங்கினா ப்ரோ கேப்டன் மில்லர் மலேசியால. ஐமேக்ஸ் ரிலீஸ் வேற ப்ரோ. கண்டா மாதிரி ப்ரொமோஷன் ப்ரோ. அந்த கேப்டன் மில்லரு சின்ன பிள்ளைங்களை இந்த லோட்டஸ் என்ன தெரியுமா பண்ணா? அயாலனை வாங்கிட்டு சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு ஃபுல்லா சின்ன பிள்ளைங்க தான் ப்ரோ. நானே போனேன் என் ஆளு எஸ்கேப் பண்ணால என் தலையில போய் உட்காந்துட்டேன் ப்ரோ. முதல்ல ஷோ ப்ரோ எல்லாம் சின்ன பிள்ளைங்க ப்ரோ. சின்ன பிள்ளைங்க வச்சு தூக்கடிச்சான் ப்ரோ. அயலான் படம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல அந்த தனுஷ் படத்தை விட 30 கோடி கலெக்ஷன் அது ப்ரோ. ப்ரோ ஒண்ணுமே வாங்க முடியல ப்ரோ கேப்டன் மில்லர்னால. ஐமேக்ஸ் ரிலீஸ வச்சுக்கிட்டு எம்எஸ்கே தான வாங்குனாங்க. எம்எஸ்கே தான் வாங்குனானுங்க. செம்ம ப்ரமோஷன் பண்ணாங்க அந்த படத்துக்கு. யோசிச்சு பாரு ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணி கண்டிப்பா வந்து நீ கலெக்ஷன் கூட தானே இருந்திருக்கணும். தியேட்டரும் போடுறான். பார்த்தா வந்து ஜிஎஸ்சியோட ஆப்ல ரேங்கிங் வருது. பார்த்தா கேப்டன் மில்லர் 7வது இடம், அயர்லாந்து பார்த்தா 1வது 2வதுலயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபுல்லா சின்ன பிள்ளைங்க. கரெக்டா ஸ்கூல் ஹாலிடே வேற வந்துடுச்சா. ஆனா மலேசியால வந்து அது வந்து ஒரு ஓகே அந்த பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிலாம் கிடையாது. ஆனா என்ன மேட்டர்னா இவன் அங்க சுத்தி ஏன்னா தனுஷ்க்கு இங்க மார்க்கெட்டே இல்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி சின்ன பிள்ளைங்கனாலே அடி வாங்கிட்டான் அந்த படத்துல. தனுஷ்க்கு மினிமம் தெரிஞ்சு விஐபிக்கு அப்புறம் மலேசியால மார்க்கெட் இல்ல போல. எங்களுக்கு இங்க வடச்சென்னை ஒழுங்கா ஓடல. வடச்சென்னைலாம் அடி வாங்குனுச்சு. எங்களுக்கு வந்து கடைசியா வெற்றிமாறன் படம் இங்க நல்லா ஓடுச்சுன்னா பொல்லாதவனே ஆடுகிறோம். வடச்சென்னை தமிழ்நாட்டுல பிளாப் தான். இவனை சும்மா அந்த சோசியல் மீடியாவை தாண்டினா அந்த படம் தியேட்டருக்குலாம் பிளாப் தான். சீமராஜா வந்து அந்த படத்தோட அதிக கலெக்ஷன் தமிழ்நாட்டுல. ப்ரோ வடச்சென்னை ஏன் வந்து தியேட்டர்ல ரன் போலனா அது ஃபுல்லமா ஐ மீன் ஏ சர்டிபிகேட் ஃபுல் ஏ சர்டிபிகேட். அது வந்து அந்த அளவுக்கு ராயன் ஸ்கேம வச்சு தப்பிச்சான் ப்ரோ. அந்த டைம்ல எல்லாம் ஏ சர்டிபிகேட் ப்ரோ
பிவிஆர் அதுல மட்டும் தான் ப்ரோ விட மாட்டாங்க, மிச்சம் எல்லா இடத்துலயும் விடுவானுங்க ப்ரோ. ப்ரோ அந்த படத்துக்கு என்ன ப்ரோ அந்த குறைச்சல்? இவனுங்களுக்கெல்லாம் என்ன குறைச்சல் இல்ல ப்ரோ, குறைச்சல் கிடையாது, அப்படி கிடையாது ப்ரோ. பார்க்க நம்ம போல படத்துல அந்த டயத்துல ஃபிளாப் ப்ரோ ரொம்ப ஆகிட்டானுங்க. மாற்றானுங்க, இப்பதான் கொஞ்சம் புரியுதுங்களா? ரீல போட்டு இந்த இது பண்றானுங்க. என்னது லேயோ இரு என்ன ஆசிக் ப்ரோ? வடசென்னை உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல அவ்வளவு ஹிட் எல்லாம் இல்ல. இப்ப ரீசெண்டா அந்த ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு அந்த சந்தா ஆஹ் அந்த மாதிரி மீம் எல்லாம் போடுறதுக்கு அதான் அப்புறம் உண்மை. தான் ட்ரெண்ட் ஆக்குறாங்க. அந்த படத்தினாலதான் தனுஷ் கடையை முடிச்சு போனேன் தெரியுங்களா? ப்ரோ அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி படம்லாம் இவனுக்கு ஓட வைக்கிறதுக்கு என்னன்னு தெரியலன்ற நானு. மொக்க படம் தலைவன் தலைன்னு ஒரு குப்பை படம் வந்துச்சு, அதுக்கு போய் 100 பாக்குறானுங்க கோடி அது அப்படி பொண்டாவாயின்னு. இல்ல 100 கோடி இந்த ப்ரோ, அது படத்தை அப்படி போய் இல்ல பார்க்காம ஓட வைக்காம ப்ரோ என்ன ப்ரோ தலைவன் எனக்கு அமர் ப்ரோ புரியல. எப்படி ப்ரோ டிஎன்ல தலைவன் தழுவிலாம் எனக்கு மாமனே ஏங்க சுத்தமா இல்ல எல்லாம் இல்ல புரியல. சொல்றேன் இல்ல ஹிட் ப்ரோ, ஆகுது. சிம்பிள் ப்ரோ, சிம்பிள். அது தலைவன் தலைவி வந்து வரும்போது தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல வந்து எந்த மூவியுமே இல்ல தலைவன் தலைவி தவிர, அதனாலதான் அது ஹிட். ப்ரோ அது அப்படி கிடையாது. தலைவன் தலைவினா அவங்க எல்லாருக்கும் படம் எடுத்துருக்காங்க, டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சா போதுன்னு அது அவங்களுக்கு தெரியும். ப்ரோ எல்லாருக்கும் சத்தியமா பிடிக்கும்னு நினைக்க அதெல்லாம் மாட்டேன். படமே இல்ல ப்ரோ ப்ரோ அதெல்லாம். சத்தியமா அதான் சொல்றேன், பார்க்க முடியல ப்ரோ, மண்டை வலிக்குது ப்ரோ அந்த படம்லாம். எனக்கெல்லாம் பார்த்து பார்த்தா பாதி படத்துல அமர்த்தி விட்டு தூங்கிட்டேன். ஆள விடுறாங்க பார்த்தான்னு அதெல்லாம் நினைச்சு கொண்டுட்டாரு பாருங்க, கத்தி அதெல்லாம் கத்தி நினைக்கும் போது எனக்கு கத்தி கடுப்பாகுது. கத்தி கத்தி. வட சென்னை வந்து சூப்பரான ப்ரோ படம், அது அந்த ஓகே ப்ரோ, படத்தை ஓட ஒரு வைக்கல. ஆனா சவுத் சைடு ஓடிடுச்சுல்ல உங்களுக்கு ப்ரோ அமர் ப்ரோ, அது சவுத் சைடு ஃபுல்லா அது ஓடிடுச்சு. அது அப்படி இல்ல, அதான் நான் சொல்றேனே, டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. சாங்ஸ் கிட்டு ப்ரோ அந்த படத்துல செம்ம ஹிட் அந்த பாட்டு, ப்ரோ அவ்வளவுதான். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப அந்த ஒரு பாட்டுக்காக தான் வரானுங்களா தியேட்டருக்கு? ஆமா இல்ல ஓப்பனிங். இல்ல 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 இரு இரு அட விவேக் நம்மால விஜய் விவேக் சேதுபதி விவேக் இரு விவேக் நான் உனக்கு சிம்பிளா சொல்லிட்டேன் அந்த சொல்றேன். படம் எப்படி ஒன்று இரு இரு, நான் சொல்றேன் ப்ரோ. அந்த படத்துக்கு ஒரு ஒரு அஜெண்டா என்னன்னா, இப்போ இந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனல் வந்து நல்லா இங்க வைரல் ஆயிடுச்சு சரிங்களா. நான் அதனால மட்டும் சொல்லல, ஒரு இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த புருஷன் முன்னாடி காமெடி வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. என்னன்னா பொண்டாட்டினாவே தலைவலிதான் சார் அப்படின்னு ஒரு சீன் வச்சிருப்பான் அந்த படத்தை. அப்பயே தெரிஞ்சு போய் இவன் யூடியூப் வீடியோலாம் பார்த்தா படம் எடுத்துருக்கான் அப்படின்ட்டு. அந்த பரிதாபங்கள் வீடியோவில் வர எல்லா சீனையும் படத்தில் வச்சிருந்தான். ஒரு ஒரு சீனை வந்து 2 பொண்டாட்டி சண்டை போட்டு வீட்டுக்கு போறது, அதாவது அந்த வீடியோ யூடியூப்ல பார்த்து 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 இந்த கப்புள்ஸ்லாம் பழகிட்டாங்க, புரியுதா? சரி என்ன நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் நடக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அவங்க தான் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு ப்ரோ அந்த 4 நாள் டார்கெட் லீவ் வயசுக்கு அந்த வந்துச்சு, படம் போயிடுச்சு. இல்ல 4 நாள் லீவ் வந்துச்சு. அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி வரைக்கும் ஹிட், ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து அந்த படம் ரிசல்ட் எல்லாம் அப்புறம் தான். பாட்டு ஹிட் ஆச்சு, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போவோம். ரிசல்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான். ட்ரைலரும் நல்லா அது ஒரு அளவு கொடுத்துட்டானுங்க. ஆனா ஆனா பட்ஜெட் ஆனா சின்ன பராம் ப்ரோ, பட்ஜெட். ஆனா பராம் ப்ரோ மறந்துடாதீங்க, தலைவன் தலைவி 5 நாள் மெலிசால கொஞ்சம் லொகேஷன் தான், ஆனா டிஜிபி ஃபுல்லா செல்லிங் ஃபாஸ்ட் தான். ஆமா செல்லிங் ஃபர்ஸ்ட் தலைவன். செல்லிங் ஃபாஸ்ட் அதான் தான், ப்ரோ, நம்மளுக்கு தெரியாத அவன் எவ்வளவுக்கு ப்ரோ வாங்கினானுங்க. அதான் இங்க வந்து சொல்றேன்ல, இங்கேயும் அதே ரீசன் தான், அந்த பாட்டு தான். பாட்டு ஹிட் ஆச்சுன்னா ரிசல்ட் எல்லாம் அடங்கொம்மால தேவையில்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பாட்டு ஹிட் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு பாட்டு பயங்கர ஹிட், ரிசல்ட் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். இந்த படத்துக்கு போய் பார்க்கணும், அவ்வளவுதான் அந்த அவங்களோட இதா இருக்கும். பாட்டுல அது எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஈஸி படம் 3. அந்த படம் ஓடுன காரணமே பாட்டு தான். இப்போ பாட்டு ஹிட் ஆனா சரி. விசுவாசம் பேட்டை வந்துச்சுல, விசுவாசம் பேட்டை வந்துச்சு. விசுவாசத்தை விட பேட்டையில பாட்டெல்லாம் மாசா இருக்கும், பயங்கரமா இருக்கும். கண்ணான கண்ணன்னு ஒரு சாங் தான், பார்த்தா எவ்வளவு நாள், 100 நாள் மொத்தமா முடிச்சு ஓடுச்சு. விட்டானுங்க. ஆமா விசுவாசம் 100 நாள் ஓடுச்சு, 100 மொத்தமா நாள் ஓடுச்சு, முடிச்சுட்டானுங்க கண்ணான 100 கண்ணே நாள் பாட்டுல. இல்ல 100 நாள் ஓடிச்சு. 50வது நாள் ஹவுஸ்ஃபுல் எங்க ஏரியால எல்லாம் வரிசையில் நின்று இருந்தாங்க. ப்ரோ அந்த எல்லாருமே தானே ப்ரோ ட்வீட் போட்டோம். உங்க ஏரியா அதான் மட்டும் இல்ல, மெஜாரிட்டி நிறைய இடம் டிஎன்லாம் 50வது நாள் 100வது நாள்லாம் ஹவுஸ்ஃபுல் தான். ஆமா ப்ரோ, மெஜாரிட்டியா நீங்க ஃபெஸ்டிவல் ஷோ வேற போட்டுருந்தானுங்க 50 டேக்கு 100 டேக்கு. அமர் ப்ரோ, நீங்க அதாவது என்ன சொல்ல வரீங்க? விசுவாசமும் தலைவன் தலைவி ஒண்ணுங்கிறீங்களா இல்ல எப்படி சொல்ல வரீங்க? சாங்ஸ் பார்த்தா முக்கியம் சொல்றேன், சாங்ஸ் முக்கியம். ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வர்றதுக்கு ஒரு பாட்டு முக்கியம், அவ்வளவுதான். சிம்பிள் அதுதான். இது அமர், ம். இது அந்த 2 ஹீரோயினி சொன்னேன்ல, 2 ஹீரோயின் இப்ப நீ இதுல எதுல? அந்த சுவாசிகாவும் அந்த ஸ்ரீநிதி செட்டியும். ஆமா ஆமா, அதான் அவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க, அது உண்மைதான். ரெண்டுமே இல்ல ஒன்னா? இல்ல அது சுவாசிக்கெல்லாம் கேரக்டர் ரோலா தான் இருக்கும். அந்த மாதிரி. அமர் ப்ரோ கடைசியில நீங்க லீட் ரோல கொடுத்துட்டு போயிடுறான் அமர் போறானுங்க ப்ரோ ப்ரோ. நீங்க இல்ல வந்து இல்ல அது கொடுக்க மாட்டாங்க. அமர் ப்ரோ ஒரு வாட்டி வடச்சென்னை வந்து இதா ஐ மீன் பிசினஸ் மாதிரி அடி வாங்குறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? என்ன ரீசன் இருந்திருக்கும்? என்னது ப்ரோ, புரியல. வடச்சென்னை வந்து ஐ மீன் அடி வாங்கிச்சுன்னு சொல்றீங்க, அது உண்மைதான் ப்ரோ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, ஏ சர்டிபிகேட் படம்னு. அது ஒரு டார்கெட் ஃபேக்டர் ஆடியன்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? ப்ரோ. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ,
ஹரி நான் அதுக்கு இங்க பாரு, உண்டான நானே உனக்கு ஒரு ஆடியன்ஸ் எக்ஸாம்பிள் கம்மி. சொல்றேன். ஏன் ஏன் வெற்றிமாறன் படம் மெலிசால ஓட மாட்டுது? விடுதலை ப்ரோ மட்டும்தான் பெரிய ஹிட். பார்ட் 1 அதுவும் எங்கேயுமே பார்ட் 1 ஓடாது. பார்ட் 1 செம்ம ஹிட். ஏன்னா வந்து அது சிம்பு படம் வர்றதுனாலே முடிச்சு விடணும்னு முடிவு ஹரி பண்ணிட்டானுங்களா ப்ரோ என்னன்னு தெரியல. ஹரி ப்ரோ உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஆடுகளம் படம் வந்துச்சுல, ம். ஆடுகளம் கூட சிறுத்தை வந்துச்சு, காவலன் வந்துச்சு. காவலன் வந்துச்சு. ஓகேங்களா? ஆடுகளம் சன் பிக்சர்ஸ், அதனால பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு. ம். படமா வந்து ஆடுகளம் மிக்சடு ரிவ்யூஸ், செகண்ட் ஹாஃப் வந்து யாருக்குமே பிடிக்கலன்னு சொன்னானுங்க. சிறுத்தை நம்ம கங்கா தேட்டர் இருக்குல்ல, கங்கா தேட்டர்ல யமுனா ஸ்கிரீன்ல 75 நாள் ஓடுச்சு. சிறுத்தை தான் அந்த இதுல ஹிட். சிறுத்தை தான் எனக்கு ப்ரோ தெரிஞ்சு. நான் கோயம்புத்தூருக்கு வந்து ஆடுகளம் எப்ப பீக் ஆச்சுன்னா நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க தெரியுமா, ஆடுகளத்துக்கு 8 அவார்டு. ம். ஆமா ப்ரோ. அப்பதான் அந்த படமே பூம் ஆச்சு. அது வரைக்கும் அந்த படம் வந்து பெருசாலாம் யாரும் பேச கிடையாது. நேஷனல் அவார்டு கொடுத்த அன்னைக்கு தான் அந்த படம் பூம் ஆச்சு. நேஷனல் அவார்டும் அவங்க இதெல்லாம் கொடுக்கல. அந்த கமிட்டியோட ஹெட் வந்து பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா தான் வெற்றிமாறனோட குருநாதர். அந்த புண்டைக்கு தான் கொடுத்தாங்க. அது அந்த அளவுக்குலாம் அது எப்படி சொல்றது, டான்ஸுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதான் என்னால ஏத்துக்கவே முடியாது. சிறந்த நடனம் சொல்லி. நேஷனல் அவார்டை விடுங்க, ஆனா படமா பார்த்தா அது நல்ல படம் தான் ப்ரோ. ஆமா, எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பிடிக்கும். ப்ரோ செகண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் ஹாஃப்மே நீங்க நல்லா பார்த்தா நல்லா எங்க நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி இருக்கும். அது அது ஓகே நிறைய ப்ரோ. எங்கெங்கயோ போயிட்டு ஹரி இருக்காரு, ப்ரோ அவர் எங்கெங்கயோ போயிட்டு சொன்னது இருக்காரு. ப்ரோ அது என்னன்னா ஓகே. ஆனா அவர் என்ன சிறுத்தை சொல்றாருன்னா கமர்ஷியலா கமர்ஷியலா இருக்காதுன்றாரு. கமர்ஷியல்ல அவன் எடுத்துட்டு என்னைக்கு ப்ரோ கமர்ஷியல் படம் எடுக்கிறான்? அவன் இதே இல்ல வேற ப்ரோ, மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல வந்து சிறுத்தை தான் பெரிய ஹிட். ஆமா செம்ம ஆமா, ஓட்டுச்சு. அது அதான் ப்ரோ உண்மைதான். சொல்ல வர்றது யோ என்னன்னா அது அது எல்லாருக்கும் கமர்ஷியல் படம் தான் ஹரி, பெருசா எல்லாருக்குமே ஓடுது. அது தெரியும் ப்ரோ. எல்லாருக்குமே தெரியும். அதான் ஓவர்சீஸ்லயும் சொல்றேன். சரி, டிஎன்லயும் சரி, சிறுத்தை தான் ஓவர்சீஸ்லயும் வெற்றிமாறன். சிறுத்தை தான். விஜய் அதான் ப்ரோ. அண்ணாவே பொன்னாடி வாங்கினார் மெலிசால சிறுத்தைனால. இங்க ப்ரோ கங்கால வந்து காவலன் போட்டிருக்காங்க. பார்த்தா 3ஆவது நாள் வெளியே ஓட சொல்லிட்டாங்க காவலனை. என் வாழ்க்கையில 3 நாள்ல தூக்குன படம் காவலன் தான். சென்ட்ரல்ல தூக்கிட்டாங்க. சிறுத்தை ரொம்ப இல்ல, அந்த ஜின்தாத்தாவை போட்டு அவன் ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டான், சின்ன பிள்ளைங்களா அந்த படத்துல. ப்ரோ ப்ரோ அந்த பிச்சுக்கிட்டு படமே நல்லா ஓடுனுச்சு தான் ப்ரோ. ப்ரோ ஐயோ இருக்கும். பயமா இருக்கு. நம்ம வேற சிறுத்தைய பத்தி பேசுறோம், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சார் ஐயோ, முடிஞ்சிச்சு ப்ரோ. வேற ஏதோ சிறுத்தை படமே போயிருக்கு ப்ரோ. டிஸ்க்ளைமர், வேற சிறுத்தை படமே கிடைக்கலையா? இல்ல இப்பதான் நல்லா டிஸ்க்ளைமர், போயிட்டு இருக்கு நியூஸ் சிறுத்தையை பேரு. பத்தி மட்டும் தான் பேசணும். இல்ல மறுபடியும் பக்கு அந்த பக்குன்னு நாய்களை இருக்கே. போய் அவனோட ஒரே ஒரு அட்மின் திருட்டு தரமா இதை கேட்டு புட்டு ரெக்கார்ட் பண்ணி சார் ஏகே ஃபேன்ஸ் எலிவேஷன் பண்றாங்க இதை சிறுத்தையை எடுத்து. பத்தி பேசுறாங்க சார். சிறுத்தை ஆமா தானே அமர் ப்ரோ, பயமா இருக்கும் ப்ரோ. திடீர்னு நம்ம சிறுத்தை பேசுறதெல்லாம் கேட்டு பாருங்க சார், அவரே ரெக்கார்ட் பண்ணி அஜித் சார் கிட்ட அனுப்பி சார் பாருங்க சார் பிரேஸ் பண்றானுங்க சார், அப்ப ஃபேன்ஸ் ஓகே தான், நம்ம வேற பொங்கல் ரிலீஸ் பத்தி செய்யக்கூடிய ஆளுதான். பேசுவோம். அந்த பொங்கல் ரிலீஸ் விட்டுருங்க. பொங்கலே வேண்டாம். அப்ப நமக்கு பொங்கல் இல்லாம போயிரும், தீபாவளி இல்லாம போயிரும். இங்க பாரு ஹரி, உனக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ சரியா, வெற்றிமாறன் வந்து நேஷனல் அவார்டு வாங்குறது எல்லாமே ஓகே. ஆனா பாக்ஸ் ஆபீஸாவே அந்த ஆளு ஏன் எந்த படமே ஓடுனது இல்லையா? அந்த அது நல்ல ஆடு வேலை. ஆடு ஓடவே இல்லை இங்க மெலிசாலலாம். ம். நம்ம ஆளு விடுற விடுதலை நம்ம மட்டும்தான் ஹிட். ஆளோட விடுதலை 1 மட்டும் தான் ஹிட்டிங்க. நல்ல காசு லோட்டஸ்க்கு. அதை தாண்டி எந்த படமும் ஓடல. ஏன் தெரியுமா பொல்லாதவன் ஓடி பிரச்சனை? நான் ஒரு இருக்கும் கன்சர்ட் கூட இல்ல. ஏ சர்டிபிகேட் படம் ஃபேமிலி பொல்லாதவன் ஆடியன்ஸ் கூட வருவாங்களா? விஜய் பொல்லாதவன் படம் ஓடிச்சு வந்துச்சு, இல்ல. அதான் ஓடிச்சு. பொல்லாதவன் கூட பேர் தான் வந்துச்சு, அவ்வளோலாம் ஓடல. ப்ரோ பொல்லாதவன்லாம் ஹிட் ப்ரோ மெலிசால. ப்ரோ அந்த பைக்கு ஓடுச்சுன்னு ஜெனி நினைக்கிறேன் ப்ரோ. பாட்டு. அமர் ப்ரோ. போக்கிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கூட. போக்கிரி, போக்கிரி, பொல்லாதவன், ஆழ்வாரு, ஆழ்வார் நம்ம படம் இல்ல இல்ல வந்துச்சு. ஆழ்வார், ஆமா. போக்கிரி, ஓத்தா, அழகிய தமிழ் மகன். அழகிய அழகிய தமிழ் தமிழ் மகன். ஆமா ஆமா ஐயோ ஆமா அழகிய தமிழ் நினைக்கிறேன். மகன் ஆமா வேலு கூட அழகிய தமிழ் மகன். கிளாஸியா? போக்கிரி இல்ல, பில்லா. ஏகன் அழகிய தமிழ் மகன் தானே வந்துச்சு இல்ல? தெரியல ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ வேலும் இல்ல அழகிய ப்ரோ, தமிழ் மகன் ப்ரோ. ஏன் வேலு, அழகிய தமிழ் மகன், பொல்லாதவன் 3 ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படியா? சரி, ப்ரோ ஏகன் நான் வந்து ப்ரோ நான் 2008யா? நான் அழகிய தமிழ் மகன் ப்ரோ FTFS இல்ல ல இல்ல, போய் மாட்டோம் ப்ரோ தப்பு சின்ன தப்பு வயசுல. தப்பு. அமர் வேலும் அழகிய தமிழ் தப்பு. மகன் தான் ஓடுனுச்சு. ஏகன் வந்து நெட்ல பார்த்தாலே தெரிய 2008. போகுது. ப்ரோ ஏகனு அழகிய வில்லு தமிழ் நல்லா மகன் இருந்துச்சு ப்ரோ, கொஞ்சம் 2007. முன்ன பின்ன. ஏகன் வந்து வில்லு கூட கிளாஸ். அது நான் திருச்சியில எல்லாம் பிரச்சனை ஆச்சுல்ல, வில்லு ஏகனை வில்லு வில்லு தூக்கிட்டாங்க, வில்லு வில்லு அதான் வில்லு வந்துச்சு. போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப தெரியாதாச்சு திருச்சியில எல்லாம் அது சரியான பிரச்சனை. விஜயும் பிரபுதேவா ப்ராஜெக்ட் பண்ண ஒரு படம்ல இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அங்க ஆரம்பிச்சிச்சு. பீஸ்ட் கிடையாது, வில்லுல தான். பில்லா படம் வந்ததுக்கு அப்புறம் அணில் என்ன பண்ணானா, தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓக்காளி அது வந்து அது ஒரு படம் இல்ல ப்ரோ, புண்டை. பில்லா படம் வந்தவொடனே என்ன பண்ணானா, அணில் குருவின்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல மலேசியா போர்ஷன் வச்சிருப்பான். அதோட கலர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பில்லா மாதிரியே வச்சிருப்பாங்க. அணில் வந்து எப்படின்னா அஜித் என்ன பண்றாரு, உண்மையில அஜித் என்ன பண்றாரோ அதை பண்ணுவான்.
அந்த குருவி படத்துல மலேசியா பர்சன் பாத்தீங்கன்னா பில்லாவோட கலர் டோன் அப்படியே யூஸ் பண்ணிருப்பானுங்க. அப்படி மாஸ் காட்டுறது அது ஓடாம போயிருச்சு. தலைவா அஜித் பண்றதெல்லாம் விஜயே அண்ணன் ஒரு பண்ணிட்டு இருந்தான். நம்பர் 1 ஃபேனு தலைவா ஏகேக்கு. அதான் உண்மை. ஆனா அது மியூசிக் இல்லாம விஷயம் எல்லாம் பாருங்களேன், டம்மி கூதியா இருப்பான். என்னடா இது அதுதான் உண்மையில உண்மை. டம்மி தான் போல. இந்த படம் போக்கிரி படத்துல ஒரு சீன் இருக்கும். பொண்ணு என்னதுதான் இது சொல்லுவானே, பொண்ணு மெண்டல் புண்டா என்னதுதான் மாதிரி கண்ணு இருப்பான். பொண்ணு இல்ல என்னதுதான் கண்ணு கண்ணு என்னது என்னதுதான். கண்ணு என்னது தானே. லூசு கூதி மாதிரி நடந்து வருவான். என்னடா இதெல்லாம் மாசு எனக்கு அப்பவே தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது. இதுல என்ன மாசு இருக்கு, லூசு கூதி மாதிரி இருக்கான். நடைய பார்த்தா காவட்டையை விரிச்சுக்கிட்டு ஏதோ ஓத வந்த மாதிரி. இதுல என்னடா மாசு இருக்கு, எரிச்சலா. எனக்கு போக்கரி உடம்புல அப்பவே பிடிக்கலங்க. இவனுக்கு தான் ஆகும்னு வாங்க. என்னடா படம் புண்டை லூசு கூதி மாதிரி இருக்குன்னு. ஆனா ஹாரி ஜெயராஜ் அந்த படத்துல வர்ற பிஜிஎம் தூக்கி ஆனா ப்ரோ மாட்டான் அப்ப படத்துல வந்து போட்டு போக்ரி வச்சிருக்காருல்ல. ஆழ்வார் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? ஆழ்வார் ஏன்னா, ஆழ்வார் படத்துக்கெல்லாம் போய் அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் ஒரு அது எங்க ஞாபகப்படுத்த அதெல்லாம் ஸ்கூல்ல அட்டி வாங்கி பார்த்தோம். புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு போனேன் படத்துக்கு. தியேட்டர்ல உள்ள விட்டு அட்டி நாங்க ஓப்பனிங் ஷோ மதுரைக்கு போனோம்னா அந்த காலையில் 4 மணிக்கு படம்னா நைட்டு 12 மணிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகி ஓப்பனிங் ஷோ போனதை பத்திலாம் பேசுவோம். அதுல எல்லாரோட டாபிக்லயும் ஆழ்வார் வந்துடும். ஆழ்வார் ஓப்பனிங் ஷோல நம்ம வாங்கின அடி இருக்கே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடும். அணிலுக்கு வசமான ஹிட்டுங்க அது. ஆனா பாட்டெல்லாம் ஆனா பயங்கரமா இருக்கும். ஆனா இது ஆழ்வாரோட டைரக்டர் தான் விஷ்ணு விஷால வச்சு கம்பேக் பண்ணாரு. அவன் இப்ப பண்ணி என்ன ப்ரோ, நம்மள வச்சுதான் நல்லா இப்ப செஞ்சு அதை வச்சு விட்டாங்க. தானே பட்டு அந்த ஆளு தானே டைரக்டரு. தெரியல ப்ரோ. ப்ரோ இங்க பாரு கெத்தா குஸ்தி. ப்ரோ விவேக் ப்ரோ, அதுமே வந்து யூடியூப் தான். யூடியூப் புருஷ முன்னாடி சண்டை தான். ஆனா வந்து அதை ஏதோ ஒண்ணு பண்ணி ஆனா ஓட வச்சுட்டான். இங்க பாரு பாக்குற மாதிரி யூடியூப்ல இருக்கும். புருஷ பொண்டாட்டி சண்டைன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப நீ சொல்லிதான் எனக்கு யோ தெரியுது. அது வரைக்கும் தெரியாது. தமிழ் கல்ச்சரே அதுதான். எங்க வீட்டுல யோ எல்லாருமே அந்த யூடியூப் திறந்தின்னு வச்சுக்கவேன், அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷ முன்னாடி சண்டை ரீல்ஸ் தான். நமக்கு எல்லாம் கல்யாணம் யோ ஆனான்னு எங்களுக்கு அந்த வச்சுக்கவேன், மாதிரிலாம் வராதியா. ஐயோ, நீ அதெல்லாம் சொல்றது வராது. கல்யாணம் ஆனதால படம் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. ஒரு படமும் உண்மை அதுதான். இல்ல முரளிதான் ஹரி ப்ரோ யூடியூப்ல திறந்தாலே இப்படி வரும்னு இவன் சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஐயோ இந்த மாதிரி பார்த்தது கூட அப்படிதான் இல்ல நானு. இருக்கும். நீ ஏன் அதையேதான் அந்த படம் இப்ப எடுத்து வச்சான். அதனாலதான் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரியா நீ? ஐயோ அவங்க இல்ல ஒண்ணும் பாடின் இல்ல. பல்ஸ் அதுதான்யா. கிரவுண்ட் அதாவது சிம்பிள். கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். அவங்க வீட்டுல நடக்கிறத அங்க எடுத்து வச்சா அது ஒரு மாதிரி அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இதே ஆமா. போட்டு மில்க் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு அதை எடுத்து மில்க் பண்றானுங்க. அது ஓடுது, அவ்வளவுதான். ஆனா இரு இதே அமர் ப்ரோ ஏதோ சொல்ல வர்றாரு. அல்ல சோசியல் மீடியால பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்த்தா. அந்த படத்தை தியேட்டர்ல எவனும் போயிருக்க மாட்டான். ஆனந்த விடன் இருப்பான்ல, ஆனந்த விடன். அந்த புண்டை எந்த படத்துக்கு அதிக மார்க் போடுறானோ அந்த படம் ஓடவே ஓடாது. பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா அதை வாலு தூக்கிட்டு வந்துருவாங்க ப்ரொடியூசர் எல்லாம். இங்க பாருங்க ஆனந்த விடன் 50 மார்க் கொடுத்துருக்காரு, அப்போ உன் படம் ஓடாது. அவ்வளவு அது மாதிரிதான். வெற்றிமாறன் படத்தை சோசியல் மீடியால ஆகும்னு வாங்கி தியேட்டர்ல ஒருத்தர் இருக்க மாட்டான். தியேட்டர்ல அதான் ப்ரோ, தியேட்டர்ல ப்ரோ ஓடாது. ஆனா ப்ரோ அது வந்து பொறுமை. விடுதலை எப்படி சொல்றது, இப்ப நம்ம விடுதலை தியேட்டருக்கு டூல போறோம்னு வந்து வைங்களேன், டைம்லாம் செலவு பண்ணி. விடுதலை டூல விடுதலை உள்ள போட்டு டூலாம் பொறிச்சு நம்ம பொறிச்சுன்னு பேசிட்டு யோ போனாங்க, விடுதலை விடுதலை கடுப்பாயிடுச்சு. டூலாம் டூலாம் அட்டு ஃபிளாப்பியா புண்ட ஃபிளாப்பு. தமிழ்நாட்டிலேயே அது ஓடல. நான் ஏதோ ரிவ்யூ பார்த்தேன் விடுதலை விடுதலை 2 பத்தி விடுதலை டூக்கு போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படா படம் முடியும்ட்டு ஓடணும். இல்ல ப்ரோ நான் நானு விடுதலை 2 வந்து வேர்ல்ட் பிரீமியர் பார்த்தேன் அந்த படத்தை. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். நான் அப்படியே ப்ரோ இல்ல அமர் ப்ரோ அப்படி கிடையாது. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இது லோட்டஸ் எப்போதும் படம் வாங்கினானா அவன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐ மீன் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு மீடியாக்காக வந்து வேர்ல்ட் பிரீமியர் வேர்ல்ட் பிரீமியர் நாங்க டாடாலாம் ஏர்லியாவே பார்த்தோம். ஒரு நாளைக்கு முன்னாடி எப்போதும் மாமன்னன் கூட. ஸோ பராம்பரோலாம் வந்து லோட்டஸ் 5 ஸ்டார் கூட ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இவர் மீடியா தான் ஓகேயா. ஸோ ஏர்லியா நாங்கள் படம் பார்த்துருவோம் ப்ரோ. நான் டாடா மாமன்னனே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டுருவாங்க. ஏர்லியா பார்த்துருவோம். இப்படிதான் விடுதலை படத்தையும் பார்த்தோம். விடுதலை 2க்கும் செஞ்சானுங்களா பராம்பரோ அவனுங்க. விடுதலை 2க்கு போய் தான் நான் பண்ண வாழ்க்கையை முடியாது. வெறுத்தேன். பெரிய ஹீரோக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி முடியாது. பண்ண ஆமா அந்த மாதிரி பண்ண முடியாது, வாய்ப்பே இல்ல. ஹரி ப்ரோ, எனக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பிடிக்கும் தான், ஓகேங்களா? நான் பார்ப்பேன். எனக்கு வெற்றிமாறன் படம் பிடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஆனா வந்து வெளியே வந்து எப்படி பார்ப்போம்னா, நமக்கு பிடிக்காத படத்துக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்க கூடாது. அவனோட சந்தோஷம் அது. தியேட்டர்ல பாக்குறப்பதான் ப்ரோ தெரியும். அவங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு. ப்ரோ
ஆனா வந்து ம். நான் அந்த வருஷம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2018 ஜெம் ஆஃப் தி இயர்னு சொல்லுவேன். ராட்சசன்னு, வட சென்னை நான் நிறைய தியேட்டர் ம். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இயர்ல செம்மையா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். யோ உங்களால நீ மேல ராட்சஸ் ராட்சசன் இல்ல ராட்சசன்லாம் சூப்பர் படம் ப்ரோ. அதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் அந்த அதான் பிடிக்கும். ப்ரோ வருஷமே நல்லா ராட்சசன் இருந்துச்சு. இல்ல எனக்கு ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணுங்க. ஆ, ம். இங்க 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 வந்து சி கடைக்குட்டி சிங்கமே, அதுக்கப்புறம் தமிழ் படம் 2, அதுக்கப்புறம் ராட்சசன், இந்த 3 படம் ஒரே நாள்ல வெளியானுச்சு ரைட்? ஆமா 2018 சொல்ல. ஓகேயா? நான் இங்க மெலிசா ரியாலிட்டி மட்டும் நான் சொல்றேன். தமிழ் படம் 2 தான் அதிகமா பண்ணிச்சு. ப்ரோ அதுதான் 96 ரிலீஸ் ஓப்பனிங் ஆச்சு ப்ரோ. அதிகம். அங்க டிக்கெட் அதெல்லாம் கிடைக்காதவன் தான் வேற வழி இல்லாம அவன் டிக்கெட் கிடைக்காதவன் தான் கடைக்குட்டி சிங்கத்துக்கு போனான். ராட்சசனை எவனும் எட்டி பார்க்கல. நாங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணோம். லிட்டரலி நாங்க ரிக்ரெட் பண்ணோம். ஐயோ நாங்க இங்கேயே எல்லாருமே 35 நாள் டிவில அமர் தாங்க அந்த ப்ரோ. படத்தை பார்த்து இங்க மட்டும் என்ன கொண்டாடணும். ப்ரோ அமர் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் 35 நாள் கழிச்சு தான் மெயின் ஸ்கிரீன்ல அந்த படத்தை மாத்தினாங்க ராட்சசன் தெரியுமா? 35 ஆமா சேர்த்தல எங்க ஆமா. ஊர்ல 35 நாள்ல இருந்து 50 நாள்ல இருந்து அந்த படம் ஸ்ட்ரைட்டா ஓடிச்சு. அதுக்கப்புறம் பெரிய படம் எதுவுமே ரிலீஸ் இல்ல. அந்த படம் 75 நாள் சம்திங் ஓடிச்சு சேலத்துலயே எங்க ஊர்லயே. ம். லேட்டா தான் படம் ஆனா பிக்கப் ஆச்சு. இங்க கடைக்குட்டி சிங்கம் தான் கோத்தாங்கம்மான்னு ஓடுச்சு. மிரட்டி ஆமா விட்டுருச்சு கடைசிட்டு. ஆமா எவ்வளவு டிஎன்டியா நாள் ப்ரோ? டிஎன்டியா ப்ரோ? டிஎன்ல வந்து உச்சகட்ட உச்சகட்ட பிளாக் ரன் பஸ்டர். அதெல்லாம் வேற லெவல் ரன். உச்சகட்ட விசுவாசத்துக்கு விசுவாசம் மாதிரி ஓடுச்சு. ரொம்ப நாள் ஓடுச்சு. ஆமா அதாவது தேட்டருக்கே வராதவங்க, பல வருஷமா தேட்டருக்கே வராதவங்கலாம் படத்துக்கு வந்தாங்க நான் வந்தாங்க. பார்த்தேன். உண்மையா என்னோட சுத்தமான உண்மை. என்னோட இப்ப பரம் ப்ரோ இப்ப தெரியுதா ப்ரோ? டாடா சும்மால எடுத்துட்டு கடைக்குட்டி வாரம் சிங்கம்னா நான் தேட்டருக்கு பார்த்துட்டு வந்துருப்பான். தெரியுமா என்ன படம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. இல்ல ஏய் ஒண்ணும் இல்ல 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 ப்ரோ, கடைக்குட்டி ஒண்ணும் சிங்கம் இல்ல சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஐயோ இல்ல எனக்கு ஒண்ணும் எனக்கு இல்ல சூப்பர் ப்ரோ. படம் அது. ரொம்ப சும்மா இதா இருந்துச்சு. சும்மா கடைக்குட்டி பிரிச்சு சிங்கம் விட்டுருப்பான் அதுல ஓஎஸ்டிலாம். கடைக்குட்டி சிங்கம் வந்தப்ப அந்த இது போட்டிருப்பாங்க இல்ல டாப் 10 நிறைய தியேட்டர்ல ஆமா கடைக்குட்டி சிங்கம் தான் ஆமா நம்பர் ஒன்ல கடைக்குட்டி வந்துடும். சிங்கம் தான் ஆமா மேல ஆமா ரொம்ப இதுல நம்பர் ஹையஸ்டா ஒன் இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ. ஆமா பிசில முரட்டு ரன்னு ப்ரோ. ப்ரோ கதை பரம் ப்ரோ. நீங்க குட்டி ஓஎஸ்டி சிங்கமே தல ப்ரோ. அவன் கடைக்குட்டி சிங்கம் ஓஎஸ்டி மட்டும் தனியா ரிலீஸ் இருக்கு தல, போய் கேளுங்க. சும்மா இல்ல எனக்கு இல்ல ரொம்ப கண்ணு பிடிக்கும். மாதிரி பாட்டு இருக்கும். எனக்கு ஓஎஸ்டி ரொம்ப எனக்கு பிடிக்கும். பிடிக்கும். கண்ணு தியேட்டர்ல மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆமா ஆமா. ஆமா. போட்டுது பிரிச்சிருப்பான் அதுல. நீங்க இந்த வருஷமே எடுத்து பாருங்களேன். சோசியல் மீடியால எந்தெந்த படம்லாம் ட்ரோல் ஆயிருக்கோ அது டாப் 5ல அவன் வரும். கன்ஃபார்ம் நினைக்கிறேன். இந்த ஆமா இயர் அண்ட் டிஎன் லிஸ்ட்ல ஆமா. டெஃபினட்டா ஜிபியூ தான் ஹையஸ்ட், டவுட்டே வேணாம். இது உண்மை இந்த உண்மை. மாமனு அதான் தலைவன் வரும். தலைவி இருக்கும் ஆமா கண்டிப்பா மெயினா. இருக்கும். அப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும். மெயினா அடி வாங்க போறது ரெட்ரோ. டூரிஸ்ட் ஃபேமிலி வராது. மாமன் எனக்கு படம் இருக்கும். மாமன் படம் ஒரு மாதிரி ஏர்லாம் பிடிச்சிருச்சு. ஆனா ஓடலையே அந்த பையன் கேரக்டர் தான் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு அந்த ப்ரோ. படத்துல. மாமன் பிசில ப்ரோ நல்லா இல்ல ப்ரோ, போச்சு ப்ரோ. இந்த வருஷத்துல வந்து ஏர்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ப்ரோ. வந்து டிராகன் வரும் ப்ரோ. மாமன் கதை வந்து டிராகன் வரும். மாமன் வந்து ஒரிஜினல் கதையாமா. ஓகேங்களா? சூரி தான் கதை அந்த படத்துக்கு. அப்படியே சாமி. ஐயோ அந்த மாதிரி குடும்பம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எனக்கு ஒண்ணும் அந்த பண்ண முடியாது பையனை பார்க்கும் ப்ரோ போதெல்லாம் நானா இரிட்டேட்டிங்கா துண்டக்கண்ண இருக்கும். துணியை காணன்னு வீட்டு விட்டே ஓடி போயிருவேன் ப்ரோ ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட். ஐ ப்ரோ மீன் சரி பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி இரிட்டேட். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல ப்ரோ எனக்கு அவ்வளோ ப்ரோ. கறி ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ இல்ல அப்படியா? ப்ரோ. சரி சரி சரி. இல்ல எனக்கு தெரியும். இல்லைனாலும் எங்க ஊர் சைடுல எப்படி இந்த இ- கல்யாணம் ஆகுது. நீங்க எதனா மாமன் படம் சொல்றதுனால சொல்றீங்களா, இல்ல எந்த படத்தினால அப்படி கேக்குறீங்க? என்ன ஆமாமா, படம் மாமன் சொல்றீங்க? படம் சொன்னனால தான் சொல்றேன் நானு. மாமன் மாமன் படம் படத்தோட சொல்றனால டபுள் சொல்றேன். மடங்கு எங்க வீட்ல ப்ரோ. ஆக்சுவலி இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. பட் அந்த படத்துல எல்லாம் ஃபோர்ஸ்டா இருந்துச்சு. அந்த அவங்க அம்மா ம். சொல்றது இதெல்லாம் வேணும்னே சண்டை போட்டு அழுவுடா அழுவுடா அதான் அதான் அப்படின்ற அதான் மாதிரி அதான் அதான். இருந்துச்சு. அந்த காரணமே மாதிரிலாம் இருக்காது. அப்படிலாம் எந்த வீட்லயும் காரணம் சண்டை போட இருக்காது. மாட்டாங்க ப்ரோ. பைத்தியக்காரன்னு நினைச்சிருவாங்க. லூசு இந்த குடும்பம்டா இது சுவாசிக்க அப்படின்றவாங்க. லூசு சுவாசிக்க குடும்பம். அதுதான் இருக்குல்ல. ரியாலிட்டி. சரிங்களா? அது எல்லா எப்படி வீட்லயும் தெரியுமா சண்டை இருக்கும்? வரும். ஆனா இந்த மாதிரிலாம் அந்த எப்படி மாதிரிலாம் சண்டை வராது. எப்படி தெரியுமா இருக்கும் அந்த படத்துல அந்த இதெல்லாம் காரணம்லாம்? ஐயோ ஆஹ் படம் நீங்க இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்காங்க. இன்னும் ஆஹ் ஒரு 1/4 மணி நேரம் இழுத்துட்டு ப்ரோ போவோம். நம்புற சரி மாதிரியே இருக்காது சும்மா ப்ரோ. சண்டை போடுவோம். மாலை ம். போடுவாங்களா யாராச்சும்? எதுக்கு? யோ எனக்கெல்லாம் என்னடா இது. எங்க ஆக்சுவலா அதே மாதிரி தான் எங்க வீட்ல எனக்கு 2 அக்கா சரிங்களா. 3 பேர் உட்காந்து ம். அந்த ஹால்ல படம் பாக்குறோம். எங்களுக்கே ஒரு ஃபீல் வரல. கடைக்குட்டி சிங்கெல்லாம் பார்த்து நாங்க அழுதோம் லிட்ரலி. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபேமிலி படத்துல யாரும் ஏற்ற கிடையாது ப்ரோ. கடைக்குட்டி ஆஹ் கடைக்குட்டி ப்ரோ சிங்கெல்லாம் பயங்கரமா ஓடுச்சு. எனக்கு அந்த எஸ்கே உட்காந்து படம் வந்துச்சு பாத்தீங்களா, அதே எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அம்மா வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டுக்குள்ளே. நம்ம எது வீட்டு நம்ம பிள்ளை. வீட்டு பிள்ளையா? நம்ம வீட்டு அதே பிள்ளை. எனக்கு பிடிக்கும். எனக்கு எனக்கு பிடிக்கும்டா அந்த படம். ஐயோ நல்லா தல, தான் இருக்கும். அது எனக்கு கடைக்குட்டி அந்த சிங்கம் தான் படம் ப்ரோ நல்லா அந்த இருக்கும். அளவுக்கு நான் கம்பேர் பண்ணல. ஆனா நம்ம வீட்டு பிள்ளை ஓரளவுக்கு நல்ல படம் தான். ஆனா ப்ரோ அது எனக்கு அவன் நம்ம மாதிரி வீட்டு பிள்ளை அந்த கடைசியில அளவுக்காச்சும் தோத்துறாதான் இருக்கும் இருக்கும். தான் நான் தலையும் தலைக்கு போனேன். அது வந்து எனக்கு சுத்தமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட எனக்கு ஓகே தேத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் எனக்கு வந்து அந்த வந்துகிட்டே இருப்பானுங்க 500 ரூபா எடுத்துக்கிட்டு எல்லாமே வந்துட்டு 500 ரூபா வாங்கிட்டு போவான் பாபா பஸ்காரெல்லாம். அதெல்லாம் எனக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளை எதுக்கு ப்ரோ செட் ஆகலைன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க பாத்தீங்களா? ஐயோ, எது ப்ரோ? இந்த கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருப்பானுங்க பாருங்க. எது ப்ரோ? எதுல என்ன ப்ரோ? ட்விஸ்ட் ப்ரோ?
அந்த தலைவன் தலைவன் தன்மை. கதைக்கு மாறுகணும் எவ்வளவோ பெட்டர். ஐயோ அந்த டாபிக் இன்னுமா ஓடுது தலைவா. அந்த படத்தை பத்தி பேசாடா தலைவா, நடிச்சாலே மண்டை வலிக்குது தலைவா. விஜய் சேதுபதி எந்த அந்த படத்தை படம் ஃபுல்லா சொல்றீங்க? பேசுறப்ப ஒயிங்குன்னு இருக்கும் மண்டை, இப்படி ஆனா சுடுற வலி சத்யராஜே எடுத்துருச்சு. சம்பாதிச்சிட்டான்டா அதுல. அதே மாதிரி ஃபேமிலி படத்துல என்ன பாசிட்டிவ்னா சேட்டலைட் ரைட்ஸ் வித்துருவாங்க ஈஸியா. அது ஒரு பிரச்சனை, அது ஒரு இது இருக்கு பாசிட்டிவ். ஆமா அதே மாதிரி இந்த வெற்றிமாறன் படம் எல்லாம் வாங்க மாட்டாங்க அதிகமா. அது அவன் பார்க்க போறான் டிவில, அது ப்ரோ எல்லாத்தையும் கட் ஆமா பண்ணி அந்த சேட்டலைட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்தது ஜிபி சேட்டலைட் வாங்கிட்டாங்களா இல்லையா ப்ரோ? நினைச்சேன் இன்னும் வாங்கல அதாச்சு. வாங்கல இன்னும் வாங்கவில்லை. என்னதான் கதை ஒன்னும் புரியல. வாங்கல அவ்வளவுதான் கதை. ஐயோ வாங்கல. பரவாயில்லையே நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதியா, டிவில போட்டானா அதான். போடாட்டினா. அதான் நெட்ஃபிளிக்ஸ்ல அதான். அன்கட் வெர்ஷனா இருக்கு படம். டிவில இல்ல கட் ப்ரோ, பண்ணுவானுங்க தனியார்ல தேவையில்லாததெல்லாம். வந்து ப்ரோ பாதி பேர் பார்க்காதவங்க ப்ரோ டிவில டிவில பாக்குறதுக்கு பாக்கலாம் எக்ஸ்பெக்ட் ப்ரோ, பண்ணிட்டு சன் டிவில பாக்காது ஒரு பெரிய. இப்ப அது அணில கொச்சு எடுத்துக்காங்க, கொழுப்பு. பாதி குட்டி குஞ்சனுங்க அவனுக்கு ஃபேன் ஆனதுக்கு முதல் ரீசன் சன் டிவி தான். சன் டிவி அதுதான் தான் உலக. உண்மை வீட்டுல டிவியை உண்மை பார்த்து. உண்மை உண்மைதான் உண்மை ப்ரோ. அதுதான். தபால் சன் டிவில படத்துல நைட்டு ஆயிரம் 10 ஒரு மணி மாதிரி. வராது. ஆமா 1000 ஆனாலும் விசுவாசம் தானே இன்னும் இருக்கு. அதிக பேரால பார்க்கப்பட்ட டிஆர்பில படம். இருக்கு, அதுதான் சொல்றேன். ஐயோ டிவில டாப் ஒரு மெயின் 1 ஃபேக்டர். கேப்ல சீதாக்கு உண்மை. சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசுறோம். ப்ரோ அதான் ப்ரோ உண்மை. ஐயோ தல, அது உண்மைதான் தல, நான் இல்லைன்னு சொல்ல. ப்ரோ அதுதான் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது அதுல வந்து பிச்சைக்காரன் தான் இருக்குது. அனில் ஆமா படம் ஆனா தான் கிடையவே கிடையாது. ஆனா அதுல ஆனா என்ன ஆனா ரெக்கார்டுனா இந்தியால ஹையஸ்ட் வந்து அந்த அல்லு அர்ஜுன் படம் தானே. அது இல்ல அந்த குழந்தைய ப்ரோ மாட்டி விட்டுருவானுங்களே. தெலுங்கு அளவை படத்தெல்லாம் குஞ்சு நம்பாதீங்க போன ப்ரோ. தெலுங்கு அது படம் யோ ப்ரோ எல்லாம் அந்த படம் வர்ற ப்ரோ வரைக்கும் விசுவாசம் தான் ஹையஸ்ட் டிஆர்பி. ஐயோ விவேக் ப்ரோ இன்னுமே விசுவாசம் தான் விவேக் இருக்குன்னு ப்ரோ நினைக்கிறேன். தெலுங்குக்காரெல்லாம் நம்புவீங்களா? அவங்க ஒருத்த கேம்ப் சேஞ்சர் படத்தையே 300 கோடின்னு போட்டான் முத நாள். அவங்களெல்லாம் என்ன படம் என்ன விசுவாசம். கேம் கேம்ப் சேஞ்சர். சேஞ்சர். ஐயோ ப்ரோ ஐயோ போ. கேம் செஞ்சுரி அவன் ஓட்டுவான் ப்ரோ இஷ்டத்துக்கு. அதே மாதிரிதான் ப்ரோ அவங்க படத்துல பார்க்க மாட்டாங்க. கேட்டா கூலி அவங்க பாருங்க, அவனுங்க மூணுமே வேற கூலி முட்டா போஸ்டரை பையன் தான் பத்தி ப்ரோ. எங்களை வெட்டவே இல்லையேன்னு சொல்லிட்டு தபாஸ் கட்டிக்கு இருந்தானுங்க. ம். ஆனா அவங்க கோழி படத்தெல்லாம் தூக்கிட்டு போய் ட்ரெய்லரை பார்த்துட்டும் கோழி படத்தை தூக்கிட்டு தெரிஞ்சாங்க பாருங்க. 1000 கோடி பைத்தியக்கார கூட்டிய மாதிரி. ஐயோ ட்ரைலர் நான்லாம் தல ப்ரோ. 1000 கோடிலாம் தேவையே இல்லை தல. குடுக்கற காசுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்தாலே போதும். ஒண்ணும் இல்ல ப்ரோ. அவங்க ஊர்க்காரங்க மேல நம்பிக்கை வச்சு அதுக்கு உண்மையா ஒரு படம் எடுத்தாலே ஓடும். புஷ்பா படம் என்ன பேன் இந்தியா படமாவா எடுத்தான்? பிட்டுப்பாட்டா 4 பிட்டுப்பாட்டை வச்சான், ஓடிடுச்சு ஹிந்தில. அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டுது. ஹிந்தில ஓடணும்னா அவுத்து போட்ட அண்ணன் தான் பாப்பானுங்க அவனுங்க. ஹிந்தில இன்னும் நார்த் உட்காந்து ஃபுல்லாவே ப்ரோ, நார்த் ஃபுல்லாவே அதான் கதை. அதான் கதை ப்ரோ bro. அதுதான் உண்மை, நிசப்தமான உண்மை. நான் அதே மறுக்கவே உண்மை. மாட்டேன். ஆனா நார்த்த ஆனா பிடிக்கணும்னா ஆனா ப்ரோ கோமா. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம் ப்ரோ. புஷ்பா ஃபிளாப் ஆக்கிட்டோம். ஆமா எவனுமே எட்டி செம்ம பார்க்கலைங்க. செம்ம அடி வாங்கினுச்சு அந்த படம். எவனுமே எட்டி பார்க்கல. எங்களுக்கு ப்ரோ இன்ட்ரெஸ்டே புஷ்பா வரல அதை போய் பாக்குறதுக்கு. நான் அத நெட்ஃபிளிக்ஸா அமேசான் அந்த படம் அமேசான் நினைக்கிறேன். இல்ல நான் நெட்ஃபிளிக்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா படம் இது, ப்ரோ உண்மையில ஆடியோ ப்ரோ. எனக்கு கிளைமேக்ஸ். ப்ரோ இந்த ஃபஹத் ஃபாசில் எப்படி ரொம்ப ரிக்ரெட் பண்றானோ அந்த படத்துல நடிச்சதுக்கு, அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு எனக்கு அந்த படம் பாக்குறப்ப. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் இன்டர்வல் ஆன்ட்டாங்க. நீங்களாம் படம் பண்ணுங்க ஆள விடுங்க. எரிச்சல். அந்த தமிழ் எனக்கு டப்பிங்லாம் அது உண்மைதான். இந்த பார்ட் 1ல என்னதான் சினிமான்னு இருந்தாலும் ஏன்டா சினிமால மட்டும் லாஜிக் பாக்குறீங்க அப்படின்னு இது பண்ணாலும், நீ இந்த இந்த ஆடியன்ஸ் தானே போயிட்டு கிறிஸ்டபனாலும் படத்தை வந்து லாஜிக்கோட பாக்குறீங்க. எப்படி தல அவன் பார்ட் 1ல மூஞ்ச கட்டிக்கிட்டு ஃபைட்டு போடுவான் ப்ரோ. என்னால அதை எக்ஸப்டே பண்ணிக்க முடியல அவர்கிட்ட. எனக்கு அதெல்லாம் விட அந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பாட்டுல 1000 ரூபா கூட கண்ணத்துல கிஸ் அடிக்கிறேன். ஆமா 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 அதெல்லாம் என்னடா சீனு, என்னடா இதெல்லாம் சீனு. தமிழ்ல ப்ரோ அவனுங்கெல்லாம் அப்படிதான் ப்ரோ பாப்பானுங்க. தமிழ்ல இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்திருந்தா ப்ரோ என்ன இங்க ஆயிருக்கும் பாருங்க, தமிழ் படத்துல. இப்ப நம்ம ஃபேமிலி கிளைமேக்ஸ்ல ஆடியன்ஸ்னு ஒரு ரியாலிட்டி பேசுறோம்ல, கடிச்சிட்டு இருப்பல. என்னதான் பாதுக்கு இது பண்றோம்ல, அவனுங்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்தாதான் பாப்பானுங்க. அவங்க ஊர் ஆடியன்ஸ் தான் அவனுக்கு முக்கியத்துவம் அதான் ப்ரோ, கொடுப்பானுங்க. அதத்தான் சொல்றேன். அவங்களுக்கு பிடிக்கும், இவனுங்க நமக்கு ப்ரோ விஜய் பிடிக்கலாம் தான் ஃபேன்ஸ் விட சொல்றேன். மோசமா இருக்கிறானுங்க. எனக்கு அப்படிதான் பாப்பானுங்க ப்ரோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடனே சுகுகுமார் அஜித்தோட எடுக்கணும்னு வந்துருவாங்க நம்ம குரூப்ஸ். கோப்டாவில ஏன்டா கொள்றீங்க எல்லாம் எத்தனை பேர் உடனே நடிக்கிறது. தல ஒரு விஷயம் அப்புறம் ப்ரோ, உங்களுக்கு வந்து தெரியும் நம் பாவப்பட்ட ஃபேன் பேஸ் ப்ரோ இது. இந்த மாதிரி இல்ல ட்வீட் போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் ப்ரோ. உண்மை அது இல்ல. நம்மளுக்கு எங்க தல பெரிய டைரக்டர்னு ஒருத்தன் வந்திருக்கான், கேஎஸ் ரவிக்குமாரை இப்ப தவிர்த்து அவன் தான் யாருமே வர்றது. வந்ததில்ல. சுகுமார் தான் வர இப்படி ட்வீட் போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் ப்ரோ. இவ்வளவுதான் மேக்ஸிமம் நடக்கும். எனக்கு என்ன சந்தோஷம்னா சுகுமார்
வர வேண்டிய படம் தான் இது. நல்ல வேலை ஆதிக்கு வந்துட்டான், அது ஒரு சந்தோஷம் எனக்கு. ப்ரோ சுகுமார் மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பான் ப்ரோ, அது அவ்வளோதான் ப்ரோ இருக்கும். அது சூப்பரா அதோட இருந்துச்சு, அதனால அந்த ஓடல படம் ஃபிளாப். ஓடல. அப்ப கண்டிப்பா தெலுங்குக்காரங்க ஓட வைக்கலன்னா அந்த படம் நல்லா இருக்கும். அந்த படம் சத்தியமா நல்லா இருக்கும், சூப்பரா ஒன்னு இருக்கும். எனக்கு அதனால தான் அந்த படம் ஃபிளாப். நல்லா இருக்கும் அந்த படம். எந்த அந்த படத்தை படத்துக்கு இந்தியன் நம்ம சைடுல இவன் ஃபிளாப் தான் அங்க பண்றாங்களோ அதுதான் நல்லா அமர் இருக்கும். ப்ரோ, அந்த படத்துக்கு திருநாவுக்கரசு தான் கேமராமேனு நினைக்கிறேன். சூப்பரா பண்ணியிருப்பான் அப்படியே அந்த நைட் ஷாட்ஸ் அமர் எல்லாம். ப்ரோ இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு ப்ரோ, மகேஷ் பாபுவும் அதுக்கப்புறம் அனுஷ்கா நடிச்சிருப்பா. அந்த ஒரு படம் பேரு நான் அப்புறம் வேணா நான் இது பண்றேன், யாருக்கும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த படம் சூப்பரா இருக்கும், அதுவும் ஃபிளாப் ஆக்கிட்டானுங்க. இவனுங்க எந்த படம் எல்லாம் ஃபிளாப் ஆக்குறானுங்களோ டெஃபினட்டா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா. இது பாரு ப்ரோ, ஓஜி யாரு ப்ரோ வாங்குறா மலேசியால? சத்தியமா தெரியல. ஐயோ, இந்த படத்தை எப்படியாச்சும் தியேட்டர்ல பாத்துரலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு லாஸ்ட் இருக்கேன். மினிட்ல தான் வர போற அனௌன்ஸ்மெண்ட். இவனுங்க நைட் ஷோ வந்து பெனிஃபிஷியல் ஷோ செய்வானுங்களா இங்க? ஆமா. நைட் ஷோ சப்டைட்டில் இல்லாட்டி எனக்கு தெலுங்கே வழங்காதுப்பா, இருந்தாலும் பரவாயில்ல போய் பாத்துறணும்னு இருக்கு எனக்கு. ஒன்னு லாஸ்ட் மினிட்ல எம்எஸ்கே கிட்ட போகும் படம், யாரோ இல்லையா, வாங்கலாம். அவங்க கிட்ட கேட்டதுக்கே அவங்க சொன்னாங்க நான் வாங்கல, ரொம்ப விலை போடுறானுங்க, அந்த வேலைன்னா ஆளோட யாருமே எடுக்க மார்க்கெட். மாட்டானுங்களா அந்த விஷயம். ஏன்னா அந்த ஆளு மார்க்கெட்டுக்கு அந்த காசுலாம் திருப்பி எடுக்க முடியாது இங்க மலேசியால அப்படின்னு. மகேஷ் பாபு படம்னா சொல்லுங்க, ஆளா வந்து நிப்பாங்க. ஏன்னா காசு எடுத்துருவாங்க படத்துல. ஆமா, போட்ட காசு எடுத்துருவாங்க அவங்க. எவன் இங்க ஓஜி வாங்க போறானே தெரியல, டிஎம்ஐ வாங்கினாலும் நானே சந்தோஷப்பட்டுருவேன், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. என் தலைவன் படம் அகண்டா 2 எப்போ வருதுன்னு தெரியல, அதுக்கு தான் வெயிட்டிங். ப்ரோ ஒரே நாள் தான் ப்ரோ, 2 ஒரே படமும் நாள் தான். இல்ல கிளாஸ், போஸ்ட் 2 பான் படமும். பண்ணிட்டாங்க. எந்த படம்? எந்தெந்த படம்? அகண்டா 2 போஸ்ட் பான் ஆயிடுச்சு. போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. அபிஷியலா என்ன ஆமா. தலைவா சொல்றீங்க? அகண்டா 2 எல்லாம் இல்லையா? அபிஷியலா போட்டிருக்காங்க. என்னயா நீ? ஐயோ எனக்கு சத்தியமா தெரியாதுயா. ஐயோ ஹரி இருந்தா இல்ல அனுப்பி விடியா, எனக்கு தெலுங்கு இதெல்லாம் எவையா ஃபாலோ பண்ணுவான். படம் வந்துச்சுன்னா பொங்கல் பார்க்க போறோம், இல்லைன்னா பொங்கல். டெலிகிராம்ல பார்ப்போம். படத்தை தள்ளி போய் பொங்கலுக்கு கொண்டு போய் அண்ணன் காதுலயே செய்ய போறாங்க அகண்டா வச்சு. அங்கமால ஆனா அகண்டா வந்து இங்க மலேசியா டிஸ்ட்ரிபியூஷன் டிஎம்ஐ தான் பேசிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒரு வைப்பு படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அகண்டா ஒன்னெல்லாம் தமன் அப்படியே தீ மேல உட்காந்து மியூசிக் போட்ட மாதிரி அகண்டா போட்டு 2 கொளுத்தி postponed விட்டுருக்கோம். white clash with OG locks a new release date. ஆமா, எக்ஸ்பெக்டட் டேட் பொங்கல் போட்டிருக்கு. ரைட். அந்த படம்லாம் அந்த அகண்டா மாதிரி versus ஆர்டிஸ்ட் வந்தது ரொம்ப நல்லா தமிழ் இருக்கும். பகவந்த் கேசரியா? அகண்டா படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் தான் ஜெயிலர் படத்துக்கு ஸ்டண்ட் மாஸ்டர், ஓகேங்களா? யாரு? அவர்தான் இப்ப அந்த சிவாவா? சிவாவோட பசங்க 2 பேரு, பசங்க 3 பேர் ஸ்டன்ட் ஸ்டண்ட் சிவா. பண்ணிருக்கோம். ஏகன் ப்ரோ படத்துக்கு அவர் இந்த தான் ஆமா, மத ஏகன் படத்துக்கும் ப்ரோ அவர்தான். அமர் ப்ரோ, இந்த மதராசி படத்துக்கு யார் ஸ்டன்ட்? இது பேரே சேம் பார்க்க தான், முடியல. சிவா சிவா அவங்க அவங்க தான். தானே ஸ்டன் சிவா? பசங்க அவங்க ஓகே பசங்க ஓகே. 2 பேரும் தான் பண்றானுங்க. ப்ரோ இந்த அஹிம்சா வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னவா? கிளைமேக்ஸ்க்குலாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான். இவனுங்க ஐயோ வந்து இந்த படத்தை ஓட ஐயோ வைக்கணும், யாராச்சும் அவன் வாங்க, ஐயோ இதை நம்பி வச்சு அகிம்சா வாங்கன்னு சொல்லி பண்றான் அகிம்சா நான். என்னைக்கு தெரியுமா நான் போட்டேன்? அந்த விஜய் படத்துக்கு கோட்டுக்கா டிக்கெட் வித்தானுங்க பாத்தியா, ஃபேக் டிக்கெட்டு. அப்பவே அந்த கம்பெனி மேல மரியாதை போயிடுச்சு. சரி சரி, அப்பயும் நம்ம ஓவரா படத்துக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. பண்ணானுங்க. ஆனா ரெட்ரோக்கு போட்டான் பாத்தியா? ஆனா அவனுக்கு ஜிபியூக்கு நல்லா ப்ரோ, அவன் நான் அது குறையே சொல்ல அவன் மாட்டேன். நல்லா இனிஷியலா ப்ரொமோஷன் பண்ணுவான். இல்ல இனிஷியலா வாங்கினவன் அவன் ஒரு அவன் 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 சப்பி, அதான் உண்மை. இவன் உள்ளுக்கு வந்து இவன் கூட கொலாபரேட் பண்ணோன்னு தான் எலக்ட்ரானிக் பில் பாட்ல இருந்து அந்த ப்ரொமோஷன் இந்த ஆமா. ப்ரொமோஷனு. அஹிம்சா இங்க பாரு, என்ன வேணாலும் சொல்லலாம், அஹிம்சா கிட்ட ஒண்ணு அட்வான்டேஜ், அவனுக்கு கரெக்டா தமிழ் பீப்புள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு பிடிக்க முடியும். சிம்ரன் மேடமை கூட்டிட்டு வந்து பிரஸ் கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணான், அவன் ஒரு பூஸ்ட் பண்ணான். அப்புறம் அதே ஒரு பெனிஃபிஷியலா தானே இருந்துச்சு. அவன் தான் சிம்ரன் மேடமை கூட்டிட்டு வந்து ஷோ பார்க்க வச்சான். அவங்க வராங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அவன் நல்லா பண்ணி கொடுத்தாயா ஜிபியூக்கு, நான் ஆனா குறையே ஆனா சொல்ல மாட்டேன். ஆனாயா ரெட்ரோக்கு இதே மாதிரி தான் ட்வீட் போட்டிருந்தான். அப்பயே நான் மனசை வெறுத்துட்டேன். சரி மதராசி அப்படிதான் அது இருக்கும். வந்து கார்த்திக் சுப்பராஜோட மாஸ்டர் கிளாஸ். இல்ல மதராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ அந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ் படங்கள்ல பெட்டர் படமா இருக்கும். கத்திக்கு அப்புறம் ஒரு பெட்டரான படமா இருக்குன்னு தோணுது எனக்கு. அப்படியா அப்படிதான் ப்ரோ? தோணுது. தோணிட்டு விடுங்க, ஆமா. தோணிங்களே வச்சுக்கோங்க, பாத்துக்கலாம் எப்படின்ட்டு. தோணிட்டு பண்ண வச்சுக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஆல்பம் எனக்கு பிடிச்சிருந்தது. படத்தோட எப்படி சொல்றது, பிஜிஎம் எல்லாம் கேக்குறப்ப ஏதோ சீன்ஸ் எல்லாம் ப்ரோ இது வரைக்கும் நான் ட்ரைலர் பார்த்தா சரி ப்ரோ, ஒரு ப்ரோ நான் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அந்த எதுவுமே பாட்டு இல்ல. எதுவுமே எதுவுமே எனக்கு கேட்க தோணல. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை தவிர்த்து நானும் சலம்பல மட்டும் தான் கேட்டேன், ப்ரோ. மிச்சதெல்லாம் எதுவுமே ஆமா கேட்கல. அதுதான் கேட்டேன், மத்தது நான் அது கூட எதுவுமே கேட்கல. ஒரு ஃபுல் பாட்டே ரிலீஸா? ஆமா, ஆல்பம் ஃபுல்லா நீங்க ரிலீஸ் சொல்லி ஆச்சு. தான் தெரியுது, நான் சார்கேசம் படிக்கல, இல்ல நிஜமாவே ஃபுல்லா தெரியாது. ரிலீஸ் ஆச்சு. பழைய அனிருத் சாங்ஸ் மாதிரி நல்லா எல்லா லவ் சாங்ஸா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
லவ் சாங்ஸா தலைவா? அப்ப இது ஃபுல்லா லவ் தானா? டேய் ஏர் எல்லா முருகதாஸே சொல்லிட்டாருடா இது ஐயோ லவ் படம்ட்டு. இல்லையா, நீங்களாம் பேசுறீங்க ஓகே. நான் அந்த வெள்ளிக்கிழமை நான் FDFSக்கு போறேன். எனக்கு ஆமா. எப்படி இருக்குன்னு என் நிலைமை இல்ல பாட்ட உங்களுக்குலாம் தெரியுமா? நான் வந்து ஒரு டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். நான்லாம் எஸ்கேப் பண்றதுக்கு FDFS போனதில்லை. என் ஆள்னால போறேன். எங்கடா போய் தூங்கிடுவேன்னு பயமா இருக்கு. தூங்குனா எங்கடா பிஜிஎம் ஏசிடுவாங்கன்னு பயமா இருக்கு. தீ மியூசிக் நிறைய இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தீ மியூசிக்லாம் படத்துக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காங்க, ஐயோ சூப்பரா இருந்துச்சு. ஐயோ தலை, இந்த படம்லாம் ஓடிடுச்சுன்னு வைங்க, ம். எனக்கு கைமா தான் ஆஃப்லைன்ல. இல்ல இந்த படம் நான் வந்து எப்படின்னா, நான் வேற ஒரு ஓவரா வாயை வேற விட்டு வச்சிருக்கிறேன். அமரன் தீபாவளினால தான் ஓடிச்சு. ப்ரோ அமர் தேவன் ப்ரோ தோட்டம் இங்க மதுராசி பாரு, வந்துட்டோம். இது வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஃபுல்லு அளவுக்குலாம் எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி உங்களுக்கு ஒரு 70-60% வார்ம் வந்தா கூட அமரன் அளவுக்குலாம் ரன் இருக்காது. ப்ரோ அதுதான் அதை உண்மை. சொல்லல ப்ரோ. நான் தான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். கத்திக்கு அப்புறம் ஒரு பெட்ரு படம், நல்ல படம் சொல்லல. ஏஆர் முருகதாஸோட ஒரு பெட்டரான படமா இருக்கும் இந்த படம். சர்க்காரு அவ்வளோதான். அது மாதிரி இருக்காது. படத்துல ஐயோ லவ் சீன்ஸ் நல்லா இருந்தா படம் ஹிட் ஆயிரும். என்னை பொறுத்தவரை லவ் சீன்ஸ் மொக்கையா இருந்தா படம் நல்லா இருக்காது. பார்ப்போம். பாட்டு கேட்கறப்ப அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஓகே, லவ் சீன்ஸ் வச்சுதான். லவ் சீன்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஓடும், இல்லைன்னா ஓடாது. எப்படி பாராம் ப்ரோ, அந்த துப்பாக்கி டைலாக் எல்லாம் வர்றப்ப இவனுக்கு கத்துவானுங்களே ஓ, தியேட்டர்ல. அதெல்லாம் வேற லெவல் தேட்டர் ரெஸ்பான்ஸ் ஐயோ இருக்கும் அந்த இந்த சீனுக்கு, அது கன்ஃபார்ம். இந்த சின்ன பிள்ளைங்க கூட நான் உட்காந்து படம் இல்ல படத்துல ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்தது. படத்துல ஐம் வெயிட்டிங் ட்ரெய்லர் வராம இருந்தா சரிடா. மெலிசா ரேட்டிங்னா 16 16 வெட்டி இருக்கானுங்களா நாச்சும்? இல்ல இல்ல அப்படியேதான். அப்படியேதான். ஃபைட் சீன்ஸ் வெறுத்தனா சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நல்லா 16 பண்றாப்ல. அவனுக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு சொன்னது. படம் காப்பி இப்பதானே வந்திருக்கு, இந்த வாரம் தான் தெரியும். இந்த ஜெயிலர்ல வேலை செஞ்சவனுங்க நம்ம கிட்ட வர்ற மாதிரி சான்ஸ் இருக்குமா தெளிவா? ட்ரெய்லர்ல ஃபைட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன அவங்க பசங்க, நல்ல பசங்க தான் அவனும். அவங்க அப்பா ஏகன் பண்ணி கொடுத்தாரு நம்மளுக்கு. அவன் ஏகனே வேட்டையாடு விளையாடல. அவனுக்கு வேட்டையாடு விளையாடல வருவானே ஓப்பன் சீல், அவனை தான் கண்ணு வேணும்னு கேட்டேன். அவன் தான் ஸ்டண்ட் அவன் சீன். தான் அவன் ப்ரோ. வேட்டையாடுல விடிவி கணேசுக்கே டப்பு கொடுத்துருப்பான் ப்ரோ. விடிவி கணேசன் டப்பு கொடுத்துருப்பான். ஏய் ராகவன், என்ன அப்படிம்பாரு நம்மளு. ஏய் எனக்கே ராகவன் அப்படிம்பா விடிவி கணேசன். கட்டி போட்டிருப்பாங்க விடிவி கணேசன். என்ன இருந்தாலும் அடிவானது காரணமே வேட்டையாடு விளையாடுதான். நம்ம நாசுக்கா போய் வேட்டையாடு விளையாட காக்க கலந்து எடுத்து வச்சிருப்பேன். எனக்கு அதான் எரிச்சலா இருந்துச்சு. ஆனா அந்த பேக் ப்ரோ, செகண்ட் ஹாஃப்லாம் அந்த பேக் சீன்லாம் வேற வந்துட்டு மாமா போயிடலாம், பேக்லாம் மாட்டின்னு இருக்கான் அப்படிமா. அவனுக்கு சரியான சீனு ப்ரோ அதெல்லாம். ப்ரோ நான் வந்து எல்லாத்தையும் கூட்டு போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிக்கெட் போட்டு 500 ரூபா அப்பவே டிக்கெட்டு 10-15 கூட்டு போயிட்டு அதுல பாதி பேர் விஜய் ஃபேன்ஸ். ப்ரோ அப்ப என்ன இருந்த சொன்னானுங்க, ரசனெல்லாம் வேற ப்ரோ. நீங்க இப்ப கொண்டு போய் அந்த விஜய் ஃபேன்ஸ் நீங்க ஒரு 4 பேரை வச்சு பாருங்க, அந்த படம் தான் டீசெண்டா இருக்கும். ட்ரோல் மெட்டீரியல் எதுவுமே இருக்காது. அவனுங்க வந்து ஒரே தான் முடிச்சிட்டானுங்க. இதே இவனுங்க வேட்டையாடு விளையாடே திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க சொல்லி விட்டானுங்க ஒரே. சரிடா ப்ரோ அப்ப இருந்த மைண்ட் செட்லாம் வேற ப்ரோ. ஆனா அமர் ப்ரோ, இங்க நாங்க ஓவர்சீஸ்ல மேக்ஸிமம் ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ரிப்பீட் வேல்யூ அதிகமா இருக்க ஒரு அஜித் படம்னா இங்கேயுமே அதான்யா. இப்ப இருக்கிற நான் ஆன்லைன்ல சொல்றேன், நான் ஆஃப்லைன்ல நான் இன்னைக்கு வரைக்கும் டிவில போட்டா அந்த படத்தை பார்ப்பேன். இங்க வந்து மெயினா நான் சொல்றேன், நான் அஜித் சார் கிரிட்டிசிசம்ஸ் பண்ணல, அவரை வச்சு படம் எடுக்கிறவங்கள நான் சொல்றேன். ஜிபி வந்து ஒரு பிரெயின்